அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பான மாணவர்களே. وعليكم السلام ورحمة الله وعليكم وبركاته. السلام ورحمة الله وبركاته. ஓகே புள்ள, நாங்க இந்த ஃபைனல் மெகா செமினார் இஸ்லாமிய நாகரிக பாடத்தினுடைய ஃபைனல் மெகா செமினார் சீரிஸினுடைய இறுதி கட்டத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். இன்றைய நாள் இந்த மூணாவது பேப்பர் நாங்கள் கடந்த முறை முதலாவது பேப்பர் ரெண்டாவது பேப்பர் இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இன்றைக்கு மூணாவது பேப்பரை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஈவினிங்க்கு நாங்கள் அதை பண்ணிக்கிறோம். பட் இப்போ நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பேப்பர் கரெக்ஷனும் ஒரு பார்ட் ஆஃப் த சீரிஸ் தான். இந்த பார்ட் ஆஃப் சீரிஸ் முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த பேப்பர் கரெக்ஷன். எப்படி கேள்விகளுக்கு விடை எப்படி எழுதணும், விடைக்கான புள்ளிகள் எப்படி வழங்கப்படுது, இதுவும் இந்த செமினாரோட ஒரு பார்ட் ஆஃப் தான். எனவே அந்த பேப்பருக்கு புள்ளிகள் வழங்குற முறை நீங்க கட்டாயம் தெரிஞ்சோட தானே வேணும். அதுவும் நீங்க எழுதின மார்க்ஸுக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருகுது, நீங்க எழுதின விடைகளுக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருது தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். ஸோ அதுக்காகத்தான் ஒரு 40 நிமிடங்கள் நாங்க இந்த எக்ஸ்ட்ராவா ஒரு 40 நிமிடம் நான் எடுத்திக்கிறோம். அந்த 40 நிமிடத்தை தான் இப்ப வந்திருக்கிறோம். சரியாக ஒரு 40 நிமிஷத்துக்கு உங்களுக்கு நாங்க இந்த 3 பேப்பர்ட கரெக்ஷனை நான் சொல்லி தந்துடுவேன். அதன் தொடர்ச்சியாக 7:30 இருந்து 10 மணி வரைக்கும் நைட்டுக்கு மூணாவது பேப்பரை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ரைட். இப்ப நாங்க விசிபிள் பண்ணுவேன். யார்ட பேப்பர்னு நீங்க வந்து சொன்னா சரி. இது அந்த பிள்ளைக்கிறீங்களா மிஸ்னா? சரி. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கே மிஸ்னோட பேப்பர் தான் வந்திருக்குது. இமாரத் என்பதனை சூழல் பாதுகாப்புடன் தொடர்புபடுத்தி 4 மார்க்ஸுக்கு மிஸ்னான்ற புள்ள பகுதி 1ல எழுதியிருக்கிற முதல் கேள்வி. இமாரத் என்பதை சூழல் பாதுகாப்புடன் 2 உதாரணங்கள் தருக. 2025ல 2025 பேப்பர்ல சூஸ் பண்ணி வைக்கிற கேள்விதான் இது. 2 உதாரணங்கள் எழுதிக்கிறாங்க. அல்லாஹ் மனிதனுக்கு இபாதத் இமாரத் 3 பொருளை பற்றி அவற்றின் இமாரத் பற்றி நோக்குமிடத்து இமாரத் என்பது பூமியை வளப்படுது என்பதாம். இதற்கான உதாரண நோக்குமிடத்து நாம் கடல், மலை, நீர் ஆகிய பொருட்களை வழங்கினோம். அவை பயந்து மறுத்துவிட்டன. அவற்றை அல்லாஹ்வின் பிரதிநிதியாக மனிதன் ஏற்றுக்கொண்டான். ஒரு பயிரை நாட்டி அதிலிருந்து பறவை மிருகமோ பயன் பெறும் காலமெல்லாம் அது அவனுக்கு இபாதத்தாக மாறுகிறது. மாஷா அல்லாஹ். இவர் ஒரு மனிதன் தமது சுற்றுப்புறச் சூழலை அழகுபடுத்துவதிலும் சூழலை பாதுகாப்பதிலும் பூமியினை வளப்படுத்துவதிலும் இஸ்லாம் பல வழிகாட்டலை வழங்கியுள்ளன. இவ்வாறான அம்சங்களூடாக அல்லாஹ்வின் பிரதிநிதியான மனிதன் பூமியை வளப்படுத்துவதிலும் அதனை பாதுகாப்பதிலும் எவ்வாறான முறைகளை கையாள வேண்டும் என்பது பின்வருமாறு எடுத்து கூறுகிறது. பின்வருமாறு அல்ல, மேற்குறிப்பிட்டவாறு. அது சரி சரியா? சார். மிஸ்னா, இல்லதான். பின்வருமாறு அல்ல, மேற்குறிப்பிட்டவாறு என்றுதான் வரணும், பின்வருமாறு அல்ல. பட் குட். சரி. கேட்டுக்கிறது 2 உதாரணம். 2 உதாரணத்தை தாண்டியும் வந்திக்குது. ஸோ நான் இதுக்கு 4க்கு 4 இதை குறைக்கவே இல்லை. 4க்கு 4 மார்க்ஸ். குட், ரைட். இது 2025 பேப்பர்ல என்ன கேள்வி வந்தாலும் நீங்க செய்ய ரெடியா இருக்கணும். அதுக்கு தான் இந்த கேள்வி தந்து இந்த ரைட். அந்த 2025 பாஸ் பேப்பர் ஃபுல்லா செஞ்சுட்டு, ரெண்டாவது நான் தந்த மாடல் பேப்பர்ல ஏதாவது ஒரு கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல வந்தா எப்படி நீங்க எழுத போறீங்க? கருத்து வேறுபாடுகளின் போது பேண வேண்டிய ஒழுக்கங்கள் 4 குறிப்பிடுக. இது 4 மார்க்ஸ் தான். நான் நேற்றைய தினமே சொல்லிட்டேன். நீங்க 4 பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி போதாது, அதோட விளக்கமும் நீங்க அதில் குறிப்பிடப்படணும் என்று சொல்லி. கருத்து வேறுபாடு என்பது எக்காலத்திலும் தோற்றம் பெறும். இது ஒரு இயல்பாகும். அந்த வகையில் கருத்து வேறுபாடின் போது பேண வேண்டியவர்களான ஒருவரை ஒருவர் கூடாதிருத்தல், ஒரு விடயம் பற்றி இன்னொருவர் கூடாதிருத்தல் அவர் கூறியது பிழையான. ரைட். ஒன்று பரஸ்பரம் ஒத்துழைத்தல். 2 மீது பிடிவாதமின்றி நடத்தல். அதை எழுதி வெட்டி போட்டாங்க. தான் கூறியவை உண்மையானது என பிடிவாதம் நிற்பதை தவிர்த்தல். 4 சொல்லி அழகாக என்ன செஞ்சுக்கிறாங்க. 4க்கு பாருங்க, இதெல்லாம் 4க்குரிய விளக்கம். இந்த 4மே எவ்வாறான முடிவுரையே தேவை. ஆனா முடிவுரை அறிமுகம் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஏண்ட பேப்பர் எனக்கு பார்க்குற மாதிரி. இவ்வாறான அம்சங்களினூடாக கருத்து வேறுபாடு ஏற்படும் போது பேண வேண்டிய முறைகளையும் அவை தற்காலத்திலும் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது பற்றியும் எம்மால் அறிந்து கொள்ள முடியும். பிரில்லியன்ட். ஒரு மார்க்ஸ் இன்னும் குறைச்சா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏண்டா இதுக்கெல்லாம் மார்க்ஸ் குறைக்கலாம். ஏண்டா ஒரு புள்ளோட எதிர்காலம் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு புள்ள
எழுதுது. அதுக்கு நாம மார்க்ஸ் போடாட்டி அதை நம்மட பேப்பரா இல்லை நம்மட மார்க்ஸா நாம அந்த மார்க்ஸ்ல உரிமை கொண்டாடுறதுக்கு ஆன்சர் சரி, குட், பிரில்லியன்ட். ரைட், ஃபைனல் ரெண்டாவது பேப்பர்ல நான் ஒரு கேள்வி கொடுத்தா என்ன செய்ய போறீங்க? கியாஸ் சட்டம அடிப்படைகள் இரண்டை குறிப்பிட்டு விளக்கு. நாலால் நாலு இது ரெண்டு. கியாஸ் என்பது இஸ்லாத்தின் துணை சட்டம் ஒன்றாகும். அதன் அடிப்படை பற்றி நோக்கும் இடத்து அசில். நம்ம ஒரு அறிமுகத்தோடு அறிமுகம் தேவையில்லை, ஆனா எழுதிக்கிறாங்க. அசில் அதுக்குரிய விளக்கம். மதுபானம் ஹராம், மற்றது ஃபரு. ஆஹா, ஒரு வித்தியாசமான முறையில் எழுதிக்கிறாங்க. நாம் தற்கால சீர்திருத்தம் ஹெரோயின் ஹராமா ஹலாலா, அசில் ஃபரு இல்லத் ஹுக்கும். அம்சங்களுடைய கியாஸின் அர்கான்களின் இரு வகை பற்றியும் உன்னுடைய எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கெல்லாம் எனக்கு மார்க்ஸ் குறைக்கையே இல்லை. நெவர் நெவர் எவர். ரைட், நாலாவது பார்ப்போம். அதாவது கல்வி அமைச்சர் மூல பேப்பர்ல ஒரு கேள்வி நான் சூஸ் பண்ணி செய்ய சொல்லியிருந்தேன். அந்த பேப்பரோட ஆன்சர் பார்ப்போம் எப்படி எழுதிக்கிறாங்க. ஹதீஸோட சட்டமுறை என்பதை எடுத்துக்காட்டும் அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள். அப்ப அல் குர்ஆனும் இருக்கணும், ஹதீஸும் இருக்கணும். ஹதீஸ் என்பது ஒரு சட்ட மூல ஆதாரங்களில் ஒன்றாகும். அவற்றை ஆதாரபூர்வமாக நோக்கும் இடத்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அவனது தூதருக்கு வழிபடுங்கள். எவ்வாறு? ரைட், அல் குர்ஆனும் சரி. ஹதீஸ் இன்றுடன் உங்கள் மார்க்கம் முழுமை விட்டுவிட்டது. நான் உங்களுக்கு இரண்டை விட்டு சொல்லி அதை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்க வழி தர மாட்டீர்கள். அவை அல் குர்ஆன சுன்னா ரெண்டும் சரி. இவ்வாறான அல் குர்ஆன், அதாவது ரெண்டுல ஏதேனும் குறைகள் வந்தா இந்த முடிவுரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிரும். முடிவுரை எழுத தேவையில்ல, ஆனா எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இவ்வாறான அல் குர்ஆன் சுன்னா ஆதரனுடா ஹதீஸ் ஒரு துணை சட்டமுடா என்பதை இம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அல் குர்ஆன் சுன்னா ஆதரனுடாக ஹதீஸ் ஒரு துணை சட்ட மூலாதாரம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. மார்க்ஸ் இதுக்கு குறைச்சவே இல்லை. இந்த மாதிரி ஆக்கள் தான் இந்த மாதிரி பேப்பர் திருத்துற டைம்ல தான் இந்த மாதிரி இப்ப மிஸ்னா எழுதுற டைம்ல அடுத்த புள்ளி பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்த புள்ளி இப்ப மொட்டை எழுதி வச்சுக்கின்னு வச்சுக்கோமே, அல் குர்ஆன் ஹதீஸை மட்டும் சும்மா ஒரு ஒரு அல் குர்ஆன்றது அடிப்படை மூலாதாரம், ஹதீஸ்னு துணை மூலாதாரம், ஒரு ரெண்டு லைன்ல எழுதி வச்சுக்கின்னு வைங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு 4 மார்க்ஸ். இப்ப இங்க பாருங்க மிஸ்னா எவ்வளவு எழுதி இந்த பிள்ளைக்கு 4 மார்க்ஸ். என்ன நியாயம் ஆகுமா? ஒரு கேள்வி எல்லாம் பேப்பர் கரெக்ஷன் டைம்ல வாருது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? விளக்கமா எழுதிடணும். மிஸ் தான் தப்பிச்சிருவாங்க. ரைட், குறைச்சவே இல்லை. ரைட், 4க்கு 4 மார்க்ஸ், குட். இப்ப நாங்க 10 மார்க்ஸ் 4ல ஒன்றுக்கேன்னு 3 கூட வரல, ஒன்று கால 3 வரல. பிரில்லியண்டான ஒரு ஆன்சர். ரைட், 10 மார்க்ஸ் பார்ப்போமே. 10 மார்க்ஸும் அதே கேட்டகரியில தான் போகுது. 2025 பேப்பர், அதுக்கு பிறகு ஃபைனல் பேப்பர் 1, ஃபைனல் பேப்பர் 2, கல்வி அமைச்சர் பேப்பர். இப்படிதான் 10 மார்க்ஸும் 4 கேள்வி, 4 மார்க்ஸும் 4 கேள்வி. அப்படித்தான் 10 மார்க்ஸும் அப்படித்தான். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் பற்றி இஸ்லாத்தின் கருத்துக்கள் 5 விளக்குக. கேட்டுகிறதே 5 தானே, அப்ப 5 தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. அறிமுகம். அல்லாஹ்வின் உன்னதமான படைப்பே மனிதன். இஸ்லாம் பல வகையான கண்ணோட்டத்தை முன்வைத்துள்ள அந்த வகை மனிதன் பற்றிய கண்ணோட்டத்தை நோக்கும் இடத்து. அறிமுகத்துக்கு 2 தாரேன். ஐசி பாடத்துல எல்லாம் அறிமுகம் பெருசா பாக்குறேன்னா பெருசா ஆழமா ஏனைய சமூக விஞ்ஞான பாடங்கள் எழுதுற மாதிரி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாலினா சரி. நான் 10 மார்க்ஸ் கேள்விக்கு நான் சொல்லியிருந்தேன் 10 மார்க்ஸ் சொன்னா நீங்க பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க, அதுக்குரிய விளக்கம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அல்லாஹ் பிரதினி மனிதன் 3, 4, 5 5 தான் கேட்ட. அப்ப 5 போதும். எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. டைம் இருந்தா வச்சுல முடிவுரை என்றே தேவையில்ல, ஆனா எழுதிக்கிறாங்க. ஏன்னா இவ்வாறாக நோக்கம் எடுத்து குரங்கின் பரிணாம வளர்ச்சியை மனிதனாவான் என்ற டாவின் கூற்றை மறுத்து அல்லாஹ்வின் பிரதிநிதியே வாவ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் பிரதிநிதியை மனிதன் என்ற வகையிலும் அல்லாஹ்வின் உன்னதமான படைப்பு மனிதன் என்ற வகையிலும் நான் செயற்பட வேண்டும். நான் இப்ப எப்படி இதுக்கு 10ல 1 மார்க்ஸ் எனும் குறைக்கிற சொல்லுங்களேன். ம் ஆனா நான் குறிச்சு தான் போடுவேன். ஆனா திருத்துறவங்க பார்த்தா எனக்கு தான் ஏச்சு வாங்குவாங்க, எனக்கு தான் ஏசு போடுவாங்க. இதுல எப்படி குறைக்கிறேன்னு ஆனா நான் குறிச்சு தான் போடுவாகணும். ஃபியூச்சர் ஒன்று ஈக்குதே. எழுதுற பிள்ளைக்கு இந்த 4 மார்க்ஸுக்கு 4 போடுறது ஓகே, அதுல ஒன்றும் செய்ய இயலாது. ஆனா 10 மார்க்ஸ் சில சந்தர்ப்பங்கள்ல 9 தான் போடணும் அப்படியுமே இது. ஆனா 10 தான் போடணும், ஆனா நான் 9 போடுறேன். நடைமுறைக்கு எதிர்கால சூழ்நிலையை கருத்துல கொண்டு எல்லாம் காரணமா தான். ரைட், அதே மாதிரி அடுத்த கேள்வி. இஸ்லாமிய நாகரிகத்தை உருவாக்குவதும் வளர்த்திடும் வகையின் பங்களிப்பை ஆராய்கிறோம். இது ஒன்று. நான் தந்த ஃபைனல் பேப்பர். வஹி என்ற சொல் அல் ஹா ஊஹா. அவுஹா என்ற சொல்லிலிருந்தே தோன்றியதாகும். அவ்வாறு வஹி அறிவானது மிக முக்கியமான அம்சமாகும். அந்த வகையில் வஹியின் பங்களிப்பு பற்றி நோக்குமிடத்து. வஹியை பத்தி கொஞ்சம் அறிமுகத்துல சொல்லி இருக்கலாம். ஏன்னா இஸ்லாத்திர அடிப்படை மூலாதாரம் தான்
சாரி, இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரமா அல் குர்ஆன் அல்லது வஹி என்பது அல்லாஹ்வின் கலாம், வஹீம் என்பது அல்லாஹ்வின் பேச்சு, அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்கலாம், அறிமுகப்படுத்தியிருக்கலாம். அப்படி கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா. சரி, அறிமுகத்துக்கு 2 மார்க்ஸ் தானே, நான் ஒன்னரை தாரேனே. 5 பகுத்தறிவு மூலம் காண முடியாத வகையின் அறியலாம், மனிதன் முக்கிய விடயங்களுக்கு அறிய முக்கியம், மறுபடியும் இடேற்றில். ஓகே, இதுலயும் 5 இதை ஒரு 4 இங்க வந்து 5ன்னு சொல்லல. அப்ப நாம கட்டாயம் 8 எழுதிக்கணும் ஏன்னா. 6 7 8 குட். இவ்வாறான முறையினா வகை அறிவானது அக்காலத்திலும் தற்காலத்திலும் இன்றியமையாததும் மறுக்க முடியாததுமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. பிரில்லியன். இதுக்கும் அதே கேட்டகரி. 9 அரை போடலும் ஏன்னா. ஏற்கனவே ஒரு நாள் ஒரு மார்க்ஸ் போயிட்டு தானே. ரைட், 9 அரை போடுவோமா இதுக்கு. ரைட். இதை பார்ப்போம். 7வது கேள்வி. அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட முறையை கட்டங்கள் 3 கட்டமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கணும். அல் குர்ஆன் நபியர் காலம், அபூபக்கர், உஸ்மான் அலி காலமாக வாய்ப்படி இந்த வகையில் 3 கட்டங்களையும் சுருக்கமாக நோக்கம் எடுத்து சிம்பிளா இல்லைனா போதும். ஐஸ் படம் தானே. ஸோ நான் 1.5 தாரேன் இதுக்கு. சிம்பிளா ஒரு அறிமுகம் கொடுத்தாலே போதுமானது. உள்ளடக்கம் நபி அவர்களது காலத்தில் அல் குர்ஆன் பாதுகாப்பு. நபி அவர்களது காலத்துல அப்படிதான் நபியோட காலத்துல முக்கியமா எல்லாம் சொல்லிக்கணும். அபூபக்கர் அலிட காலம், அதுக்கப்புறம் உஸ்மான் காலம், அங்க 3 கட்டம் தானே சொல்லணும். 3 கட்டத்துல இப்ப இப்படித்தானே இங்க வந்து கொஞ்சம் ஆழமா பார்ப்பாங்க. அப்படின்னா நபியாவோட காலத்துல நீங்க குறிப்பாக ஸைத் இப்னு சாபித் பத்தி சொல்லப்படணும். அதனை கடைசி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லப்படணும். பாதுகாக்கப்பட்ட முறைகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லப்படணும். பாதுகாப்பு எழுதி வைக்க அபூபக்கர் காலத்துல யமாமா போர்ல இருந்தே சொல்லணும். யமாமா போர்ல அதிகமான சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அதுலயும் ஸைத் இப்னு சாபித் அவர் சொன்ன அந்த கூற்று மலையை நகர்த்துவது, அந்த விஷயங்கள் அபூபக்கர் அலி எனது கடமை இல்லை என்று சொன்னது, இதெல்லாம் பின்னணியோட அதில் எழுதிக்கணும். அதே மாதிரி உஸ்மான் அலி அவருடைய காலத்துல ஆர்மேனிய யுத்தத்துல அவங்க முறைகேடான, அதாவது ஒழுங்கற்ற முறையில ஓதினது, அதுக்கு பிறகு ஹுதைபத்து யமானி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது, அதுக்கு பிறகு உஸ்மான் அலி சொன்னது, அதுக்கப்புறம் உஸ்மான் அலி செய்தி சாபிச்சால ஒழுங்குபடுத்தினது, அதுக்கப்புறம் உஸ்மான் அலிக்கு ஜாமியுல் குர்ஆன் என்று அழைக்கப்பட்டது வரைக்குமே அதை முடிச்சிக்கணும். அப்படி அது தோத்ததால நான் ஜாமியுல் குர்ஆன் வர, பட் அந்த அது வரைக்கும் சொல்லிக்கணும். ரைட், அவங்க சொல்லுவாங்க. நான் இவ்வளவு பார்த்துட்டேன், சொல்லாம இருப்பாங்களா. ரைட். எனவே இவ்வாறு அல் குர்ஆன் செல்வாக்கு செயலிழந்து விடும் என்ற அச்சத்தில் தற்கால சஹாபாக்கள் மேற்கொள்ளும் முயற்சியின் காரணமாக தற்காலத்தில் அல் குர்ஆன் அதே அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டு வருவது. மாஷா அல்லாஹ். எனக்கு என்னமோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபெஸ்ட் அடிச்ச புள்ளை ஒன்றோட பேப்பர் மாதிரி இது எனக்கு. மாஷா அல்லாஹ், நல்ல இது. ரைட். இதுக்கான நான் அதே 9 போடுறேன். மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு ஆன்சர். 10க்கு 10 போடுவாங்க, ஆனால் நான் 9 தான் போடுறேன். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு. ரைட். இலங்கையில் இறைமையும் பாதுகாப்பது முஸ்லீம் வழங்கிய பங்களிப்பு ஒன்று சொன்னா இன ஒன்று மட்டும் எழுத எல்லாம் எழுத வைக்கணும். இலங்கையில் பல்வேறு நாட்டவர்கள் தமது காலத்துவத்தை ஆதிக்கத்துக்கு உட்படுத்தினர். இதனை இல்லாதொழிக்க முஸ்லீம்கள் மேற்கொண்ட பங்களிப்பு இன்றியமையாததாகும். பிரச்சனை இல்லை, இதுவும் நல்ல ஒரு அறிமுகம் தான். ஆனா இதுல குறப்பிடிக்க இயலாது. உள்ளடக்கம் ஏனைய நாடுகளுடன் போட்டியிடும் போது முஸ்லீம் ஒருவர் அதற்கு தலைமை தாங்கியமை. அவங்க இறைமை பாதுகாப்புல வழங்கிய பங்களிப்பு அப்படின்னா முஸ்லீம்களோட எல்லா விஷயங்களும் சொல்லணும். என்னென்ன பங்களிப்பு உண்டு. இறைமையை பாதுகாக்கிறேன்னா மெயின் தான் பாதுகாப்பு இராணுவ ரீதியாக. போட்டியிடும் போது முஸ்லீம் ஒருவர் அதற்கு தலைமை தாங்கியிருக்காங்க, தளபதிகள் நிற்கிறாங்க. மன்னர் தாகூரின் அவர் தானே மெயினே, அதில் இதாட்டி தான் மார்க்ஸே இல்லையே, தாகூர் தான் மெயின். அடுத்தது தாகூரின் காலத்து மன்னன் இறந்தவுடன் அடுத்த மன்னன் தெரிவாகும் வரை நாடு அவரு பாதுகாத்தது மட்டுமல்ல, அடுத்த மன்னன் வரும் வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு, நாட்டை பராமரிச்சாரு. மன்னன் ஒருவன் எதிரிகளிடமிருந்து தப்பிச் சென்றவுடன் அவர் பற்றிய வினவிய பெண்ணை கொலை செய்தமை. அந்த பெண் வந்து கடைசி வரைக்கும் சொல்லி கொடுக்கவே இல்லை, நான் காட்டி கொடுக்கவே இல்லை. அப்ப அவ்வளவு பங்களிப்புகள் ஈக்கிறேன்னா முஸ்லிம்கள்ட்ட. அதே மாதிரி 5 பல்வேறு அமைச்சு பதவிகளை முஸ்லிம்களுக்கு வழங்கியமை. இந்த இறைமை பாதுகாப்பு முஸ்லீம்கள் வழங்கிய பங்களிப்புண்டா, முஸ்லீம்கள் வழங்கிய பங்களிப்பு முஸ்லீம்கள் அமைச்சர்களாக இருந்தமைன்னு தான் எழுதணும். பல்வேறு அமைச்சு பதவி முஸ்லீம்களுக்கு வழங்கியமை அல்ல, முஸ்லீம்கள் அமைச்சர்களாக இருந்தமை. இந்த பாயிண்ட மாத்தி கொள்ளணும் மிஸ்னாவ. முஸ்லீம்கள் அமைச்சர்களாக இருந்தமைன்னு தான் எழுதணும். இது என்ன பல்வேறு அமைச்சுகள் முஸ்லீம்களுக்கு வழங்கியமை என்ன, அது முஸ்லீம்களுக்கு கொடுத்த மாதிரி. அந்த வேர்டை கொஞ்சம் மாத்திக்கொள்ளணும். அடுத்து மன்னர்கள் அமைச்சர்களின் தலைவரை தெரிவு செய்வதில் முஸ்லீம்களுக்கு வழங்கியமை. வந்தா நினைக்கிறேன் இந்த வெளியிட்டு போகக்குள்ள கேள்வி மாறிட்டா.
அப்படியா மிஸ்னா? ஓ இல்ல சரி அவரது கொஞ்சம் விளக்கம் எழுதிட்டா சரியா வந்துரும்னு நம்பிக்கை இருக்குது. பட் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். அடுத்து முஸ்லிம்களுக்கு அரச பதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை. இதெல்லாம் இறைமையை பாதுகாக்கிறதுக்கு அல்ல. முஸ்லிம்களுக்கு அரச பதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டால முஸ்லிம்கள் அரச பதவிகள் முஸ்லிம்கள் சிறந்த முறையில் இருந்ததால் கௌரவ பதவிகள் வழங்கப்பட்டது அப்படின்னு இல்லைன்னா ஓகே. இது முஸ்லிம்களுக்கு அரச பதவி வழங்க கௌரவப்பட்டமை. ஓகே, நீங்க விளங்கிக்கிற மாதிரி நீங்க பாயிண்ட் எழுதிக்கலாம். என்ன அது சரி. அது இந்த பாயிண்ட் நான் சும்மா தான் எழுத சொன்னேன். அந்த பாயிண்ட்டுக்குள்ளுக்கு விளக்கம் வருமாய்க்கும். தளபதிகள் தாகூர் செய்யப்பட்டது. அப்ப என்ன எடுத்தோம்னா 3 4 5 6 7 8 ஐநொண்டிக்கு ரைட். அப்ப இதுல முக்கியமா இன்னொன்னா சமோரின் ஹெல்ப்பும் இங்க எழுதப்பட்டிருக்கணும். சமோரின் ஹெல்ப் எழுதலையா மிஸ்னா? இல்லை சார். எழுதல அது. சமோரின் ஹெல்ப் தானே மெயினே. சமோரின் ஹெல்ப்பை போர்த்துகேயர் மாயாதுனைக்கெல்லாம் சமோரின் ஹெல்ப்பை முஸ்லீம்கள் தானே பெற்றுக் கொடுத்த. அதானே மெயின். தாகூர செயலுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்துச்சுன்னா அந்த சமூரின் ஹெல்ப். அந்த ஹெல்ப்பை இந்தியாவில இருந்து முஸ்லீம் அவர் சமூரின் ஒரு இஸ்லாமியர். அப்ப அவருடைய உதவி இலங்கை முஸ்லீம்கள் தானே மாயாதுனைக்கு பெற்றுக் கொடுத்தார். ஓ சரி. அப்ப அந்த சமூரின் உதவியை வெளிநாட்டு படை உதவிகளை முஸ்லிம்கள் இலங்கை மன்னர்களுக்கு பெற்றுக் கொடுத்தமை என்ற ஒன்று வந்திக்கணும். எல்லாம் நல்லமானா இவ்வாறு ஆராய்ந்து இலங்கையின் இறைமையை பாதுகாப்பது முஸ்லிம்களுக்கு இன்றியமையாதவும் என்றும் அதன் தாக்கம் இன்றும் நிலை பெற்று வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குட் நல்ல இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதை பேசுறோம். ஏன்னா ஆனா இந்த கேள்வி மட்டும் கொஞ்சம் ஒரு விளக்கம் போதியதாக இருக்குது. ஆனா நல்ல கொஞ்சம் இன்னும் விளக்கமாக எழுதினா இந்த கேள்வி மட்டும்தான். ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா அதை திருத்திக்குவாங்க. ஏன்னா இவ்வளோ மார்க்ஸ் எடுத்த பிள்ளை நீ பிழைகளை திருத்தித்தான் வந்திக்கும். நிச்சயமா திருத்தாம வந்த பிள்ளை இப்படி மார்க்ஸ் எடுக்காது. யாரு நம்மட மிஸ்ன மார்க்ஸை கூட்டுங்க 4 ஓ திரும்ப 4 ம். திரும்ப 4. 16 14 4 4 மட்டும் இது 3வது 4 16. இதை நான் ஃபுல்லா கூட்டி சொல்றேன். 12 மொத்தமா கூட்டியா இது 16. மொத்தம் 4 மார்க்ஸ் கேள்வி நீங்க எழுதினது எத்தனை? 4 கேள்வி. 4 கேள்வி. 4 சொன்னா மொத்தம் அதுக்கு 16 மார்க்ஸ். என்ன? ஓ 16 கேள்வி. 4 16ல 16 தான் எடுத்தீங்க. ஒன்றுலையும் குறை இல்லை. சரிதானே? ரைட். அதே மாதிரி அதன் தொடர்ச்சியா நாங்க 20 மார்க்ஸ் கேள்வியை பார்த்தோம்னா ஒன்றுல 9, ரெண்டாவதுல 9 அரை, அண்ணா 9 9 18 18 அரை, கேள்வி. மூணாவதுல 9, அப்ப 27 அரை, 27 அறையும் 7 7 7 14 35, மொத்தம் 40 மார்க்ஸ் தான் அங்க இருக்குது. 40க்கு எத்தனை எடுத்த? 35. ஸோ 16ஐயும் 35ஐயும் கூட்டினா எத்தனை மார்க்ஸ்? 30 40 46 5 50 51. 51. மொத்தம் இந்த மார்க்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 16 40. மொத்தம் எத்தனை? 40 50 ஒன்று. 56 56 56க்கு 56க்கு நீங்க 51 எடுத்திருக்கிறீங்க. பிரதிபலன் என்ன தெரியுமா? ஓ சரி. 100க்கு 91 தான் உங்களோட மார்க்ஸ். மாஷாஅல்லா. மாஷாலா. என்ன பிள்ளை அடுத்த பிள்ளை மாஷாலா சொல்ல மாட்டீங்களா? அடுத்த பிள்ளை சொல்ல மாட்டீங்களா மாஷாலான்னு சொல்லி? சொல்லுவோம் சார். மாஷா அல்லாஹ். மாஷாலா மாஷாலா. இது மாதிரி தான் எழுதணும். 90 91ண்டா இன்னைக்கு செட் ஸ்கோர் எவ்வளவு வேல்யூபிள் ஆகும் இந்த பிள்ளைக்கு. ஒரே ஒரு பிள்ளை கடைசியில் அந்த சமோரின்றதை விட்டுட்டாங்க. அந்த அந்த கேள்வி மட்டும் கொஞ்சம் சொதப்பிக்குது. அதுவும் கல்வி அமைச்சிட முதல் பேப்பர்ல தான் கொஞ்சம் சொதப்பிக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணிட்டு அந்த 91 99 வரைக்குமே கொண்டு போயிடும். நல்ல மாஷாலா. குட். எல்லாருக்குமான ஒரு முன்மாதிரி பேப்பராக இருக்குது. மாஷாலா நல்ல அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கொஞ்ச நாள் இது எழுதி இப்ப மெத்தட் தெரியும் தானே. அவன் தான் இதான் மெத்தட். இப்ப இனி மெத்தட்டை மிஸ்டர் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மெத்தட் ஒன்று பிடிச்சிட்டாங்க. இப்படிதான் 4 மார்க்ஸுக்கு இப்படிதான் 10 மார்க்ஸ் இருக்கு. விட தெரியாத கேள்வி வந்தாலுமே என்னத்தை சரி போட்டு அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா மெத்தட் தெரிஞ்சுட்டு இப்படித்தான் எழுதணும். மெத்தட் தெரியுமே.
ஸோ தப்பிச்சிருவாங்க. மாஷால நல்லம்மா அதே 91 குறைய கூடாம கூடணும்னு சொல்லி நாங்க பிரார்த்தனை செஞ்சு கொள்றோம் இறைவனை. ரைட், ஓகே. ரெண்டாவது, ரெண்டாவது பேப்பர், அடுத்த பேப்பர். என்ன மூணுமே மிஸ் தான் வருது. ரைட், இது யாருடைய மகன்? ரிஃப்தா. ரிஃப்தா இருக்கிறீங்களா? ஓகே. இஸ்லாம் ஆட்சியடைந்த ஜாஹிலியா ஒழுக்கங்கள் 4 குறிப்பிட செல்லு. அதாவது 2015 ஒரு கேள்வி செய்ய சொன்னேன். திருமண முறையை மாற்றி அமைத்து ஜாஹிலியா காலத்தில், ஓகே, கோத்திர சமூக அமைப்பை இல்லா செய்தமை, ஆண் பெண் நிலைமை மாற்றியது, அது தீய பழக்க வழக்கங்களை மாற்றியது, அதுக்குரிய விளக்கம் எல்லாம் எழுதிக்கிறாங்க. எனவே நோ கேஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. 4க்கு 4. ரைட். அதே மாதிரி இது வந்து இப்படி குலஃபா ராஷிதீங்க கலீஃபா தெரிவு முறை, இது வந்து ஃபைனல் மாடல் பேப்பர்ல நான் கொடுத்தது. நபி அவங்களுக்கு அடுத்த காலமான குலஃபா ராஷிதீன் காலம் காணப்படி இது உள்ள 4 கலீஃபாக்கள். ஒன்று மக்கள் தெரிவு, ஓகே, அதுக்குரிய விளக்கம் சரி. நியமனம் மூலம் அபுபக்கர் அலி சமத்துக்கு அடுத்த சிறந்த அவசியம் என்பா உமர் அலி, ஓகே, அதுக்குரிய விளக்கமும் சரி. குழு நியமனம் உமர் அலி மரணத்துக்கு முன்னர் அடுத்த கலீஃபா என்று கூறியமை சொன்ன குழுவினால் நியமனம் செய்யப்பட்டால் உஸ்மான் அலி கருதப்பட்டமை. குழு நியமனமும் சரி. ரைட். அடுத்து அதுல கடைசிக்கு இன்னொரு நியமனம் உண்டு. ஈகே அடுத்து, எங்க அடுத்த நியமனம்? ரிஃப்தா அலி அலி அவங்க தெரிவு செய்யப்பட்டு சொல்லப்படல. அச்சோ, அலி அலி சொல்ல எழுதப்பட்ட அந்த அவர் தெரிவு செய்யப்பட்டு சொல்லப்படணுமே. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல தானே அவர் தெரிவு செய்யப்பட்டார். இன்னைக்கு 4 4 போடல. ஏன்னா ஒன்றை விட்டுட்டாங்களே. மக்கள் மக்கள் தெரிவுரை எழுதிக்கு 2வது. மக்கள் தெரிவுல எங்க எழுதிக்கிறீங்க? நபியாம மரணத்துக்கு பின்னர் மக்கள் அபூபக்கர் உஸ்மான் அலியின் கொலையின் பின் மக்களால் ஓகே 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 ஓகே, நான் தான் கவனிக்கல. சரி 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 சரி. அதுல மக்கள் தெரிவு தான் அலி அலியும். ஏன்னா அவரும் வந்து நியமனம் என்று சொல்லுவோமேலா, குழு தெரிவுன்னு சொல்ல, மக்கள் தானே அவரை தெரிவு செஞ்சாங்க. இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல மக்கள் தெரிவு செஞ்சாங்க. சரி, அப்ப எழுதிக்குது 4க்கு 4. அந்த வருது ஆன்சர். ரைட். ஹதீஸ் ஒரு சட்டமூலாதாரம் என்பதை எடுத்துக்காட்டும் அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் ஒவ்வொன்று வீதம் குறிப்பிடுக. அல் குர்ஆன் தூதுவர் கொண்டு வந்தது என்றும் அவர் தவிர்த்ததை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹின் தூதர் கொண்டு வந்தவற்றை, ஓகே, என்ற அல் குர்ஆன் வசனத்தினூடாக ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படும் சட்டம் என்பதை அறியலாம். நபி அவர்கள் அவரது இறுதி ஹஜ்ஜின் பின்வருமாறு கூறினார்கள். ஓகே, பெரும்பாலும் மிஸ்னா சூஸ் பண்ண அதே கேள்விதான். எனக்கு அல் குர்ஆனை போன்று இன்னும் ஒன்று அருளப்பட்டுள்ளது. ஓகே, இதுவும் சரி. கல்வி அமைச்சிட பேப்பரும் சரி. ஓகே, ரைட். அடுத்தது வந்து 20 மார்க்ஸ் அல்ல, நான் மாதிரி சொன்னேன். இதுல 4 கேள்வியும் செஞ்சுக்கிறாங்களா? மாற்றி அமைத்து 2015 பேப்பர் கேள்வி சரி. அடுத்தது இது எந்த கேள்வி? குலஃபா ராஹின் கலிஃபா தெரியும் முறை, இது எந்த கேள்வின்னு எழுதப்பட்டில்லையே. ஓகே, ஃபைனல் மாடல் பேப்பர் 1 வச்சுக்கோமே. இது இந்த ஒரு தடவையில் அருளப்படாமைக்கான நபிய அல் குர்ஆன் ஒரே தடவை அருளப்படாமைக்கான முதல் இதை அளிக்கிறாங்க. முதல் 2 ஒரே அருளப்படாமைக்கான காரணங்கள் 4 குறிப்பிடுக என்று வந்தாலும் விளங்கப்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன். நான் நேற்றைய தினமே நான் சொல்லிட்டேன். அந்த நீங்க எழுதி பழகிற டைமே நான் சொல்லிட்டேன். மகள் கல்வி அமைச்சிட பேப்பர்ல குறிப்பிடுக வந்ததுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த முறை பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்ட்ரிக்டா பார்க்க போறாங்க. நீங்க விளக்கம் கொடுக்கணும்ன்றதுதான் மீனிங். அந்த குறிப்பிடுகன்னு நான் அந்த கல்வி அமைச்சிட முதல் பேப்பர் டிஸ்கஸ் பண்ற டைம்ல நான் பார்த்துதான் குறிப்பிட்டேன்னு சொன்னா குறிப்பிட்ட போதும்ண்டு. ஆனா அந்த கல்வி அமைச்சிட பேப்பருக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்னன்னா, குறிப்பிடுகன்னு வந்தாலும் விளங்கப்படுத்தணும்ன்றதுதான் என்னோட ரகசியம். ஸோ இப்படி எழுதக்கூடாது. இதுக்கு நீங்க விளங்கப்படுத்தினா சரி, விளங்கப்படுத்தணும். கொஞ்சமேனும் ஒரு வரியேனும் விளக்கப்படுத்தினா சரி, சரிதானே? ஸோ இதுக்கு 4 அல்ல, 4க்கு 3 மார்க்ஸ். கொஞ்சம் அதை விளங்கப்படுத்துங்க மகள். அப்பதான் ஃபுல் மார்க்ஸை பெறக்கூடிய மாதிரி ஈக்கும். நான் நினைக்கிறேன் 3 கேள்விதான் செஞ்சுக்கிறாங்க. 4வது கேள்வி வந்து நான் இதை ஈக்குது 4 மார்க்ஸ். 20 மார்க்ஸ் பின்னுக்கு. ரைட், இது சரி. 4 சார் கேள்வி அந்த செஞ்சுக்கிறாங்க. வருஷப்படிக்கு நம்பர் போட்டீங்க சார். ஓகே 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 ஓகே, 4 மார்க்ஸ் செஞ்சிருக்கிறாங்க. குட், பிரில்லியன்ட். அதே மாதிரி 20 மார்க்ஸ்ல 10 மார்க்ஸ். 10 அது
மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் பற்றி இஸ்லாத்துக்கு வருது. அறிமுகம் நீக்குதா? ரைட். அல்லாஹ்வையும் அவனது கட்டளை ஏற்று அதனை பின்பற்றி நடப்பதற்கு படைக்கப்பட்ட மனிதனாவான். உலகில் மனிதன் அனைத்து பல்வேறு நோக்கங்களாக படைக்கப்பட்டான். அவர் மனிதன் படைக்கும் நோக்கங்களை பின்வருவான் ஒப்ரில்லியன். ரெண்டுக்கு ரெண்டு நல்ல ஒரு அறிமுகம். ரைட். உள்ளடக்கம் அல்லாஹ் கட்டுப்படுத்தி 1 2 4 5 6 7 8 தப்பிச்சிடக்கூடாது. தப்பிச்சிடணும் எப்படி ஆனதுக்கு 9ஐயும் சேர்த்து எழுதி. ரைட். நல்லா எழுதிக்கிறாங்க தானே. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கங்கள் எல்லாமே எழுதிக்கிறாங்க. பூமியும் படைக்கப்பட்டது. ஸோ எழுதியிருந்தா சரி. அதுக்கு பிறகு அங்க ஒன்றும் குறைச்சி இயலாது. ஸோ 9 10க்கு 9 போடுறேன் நான். ரைட். அடுத்த கேள்வி. உமையா அப்பாசி ஆட்சி நிர்வாகத்துறை காணப்பட்ட ஒற்றுமை வேற்றுமை. அந்த கேள்வி சூஸ் பண்றது இந்த கேள்வி கட்டாயம் ஒற்றுமை 5 சொன்னா வேற்றுமையும் 5 சொல்லி ஆகணும். வேற வழியே இல்லை. ரைட். குலஃபாவ் ராஷிதீன்கள் அடுத்த ஆட்சியை ஏற்றவர்களே உமையாக்கள் அப்பாசியர்கள். அவர்களது ஆட்சியின் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அதில் இவ்விரு ஆட்சிகளிலும் ஒற்றுமை வேற்றுமை என்பன பல காணப்படின. அவற்றை பின்வருமாறு நோக்கலாம். நல்லம். ஒற்றுமை மன்னராட்சி முறைதான் ரெண்டிலையும். பைத்துல் மால் முறையற்றதாகத்தான் இருந்துச்சு ரெண்டிலையும். மஜ்லிஸ் ஷூரா தகுதியற்ற உறுப்பினர்கள் தான் ரெண்டிலையும். ஆடம்பர வாழ்க்கை தான் ரெண்டிலையும். கலைகள் ஓ ஓ ஓ ஓ ஓ. கலைகள் ரிஃப்தா அப்பாசி ஆட்சியில தான் கலைகள். உமையா ஆட்சியில பெருசா கலைகள் இருக்கல. அவங்க ராஜ்ய விஸ்தரிப்பு தான் கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்தாங்க உமையாக்கள். ஆனா அப்பாசியர்கள் அவங்க இராச்சிய விஸ்தரிப்பு செய்யறதுக்கு டைமும் இல்லை. ஆல்ரெடி உமையாக்கள் இராச்சிய விஸ்தரிப்பு செஞ்சுட்டாங்க. அதனால அவங்க கலைகளே கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த பாயிண்ட் இன்னைக்கு வராது. ஓ ஓ ஓ ஓ. ஒற்றுமைக்கு பதிலா இந்த இடத்துல வேற ஏதேனும் ஒன்று எழுதிக்கலாம். மன்னராட்சி சொல்லிட்டீங்க, பைத்துல் மால் சொல்லிட்டீங்க, மஜ்லிஸ் ஷூரா ஆடம்பர வாழ்க்கையை நீங்க சொல்லிட்டீங்க. அதை தாண்டி வேற ஏதேனும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? ஏன்னா அதாவது ரெண்டுலையுமே தகுதியற்ற ஆட்சியாளர்கள் தகுதியற்ற ஆட்சியாளர்கள் தானே இருந்தாங்க. ஏன்னா தகுதி உள்ளவங்க வரலையே. முறையற்ற தகுதியற்ற ஆட்சியாளர் வந்தமை. அடுத்தது முறையற்ற வாரிசு உரிமை. யார் எப்ப ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்ல தெரியாது. மகனா இல்லாட்டி தந்தைக்கு பிறகு சின்ன மகனா யார் எப்ப வருவான்னு சொல்லல. அப்ப அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். ஸோ அந்த இது பிழை. அந்த 5வது பாயிண்ட்ஸ் மட்டும் நான் பிழைன்னு சொல்றேன். ரைட். பாப்பேன். வேற்றுமை. உமையாக்கள் அரபு மொழி, அப்பாசிய பாரசீக மொழி. ஓகே. உமையாக்கள் பெண்களுக்கான உரிமை வழங்கவில்லை. அப்பாசிய பெண்கள் முதன்மை வழங்கினார். பெண்களுக்கான உரிமைகளை உமையாக்கள் கொஞ்சம் இல்ல அந்த வரலாறுல பெண்களுக்கான உரிமைகள் பேசப்படலாம். அப்பாசி ஆட்சியில சரி சொல்லலாம். ஏண்டா அப்பாசி ஆட்சியில இப்ப சஜருத்துர்ரோ இருக்கலாம், இல்லாட்டி சுபைதாவா இருக்கலாம். கடைசா அந்த அப்பாசி ஆட்சி சிற்றரசு சிஸ்டம் எல்லாம் பெண்களோடு தான் முடிவடையுது. ரைட்டா? சரி. அடுத்து உமையாக்கள் டமஸ்கஸை தலைநகராகவும் அப்பாசியர் பக்தாதை தலைநகரம். சரி. உமையாக்கள் நிர்வாக முறைகள் அரபிகளையும் அப்பாசியர் வெரி குட் பாரசியர் நியமித்தாங்க. குட். உமையா காலத்தில் தனியாட்சி காணப்பட அப்பாசிய ஆட்சி சிற்றரசு தோன்றின. ஓகே. வேற்றுமை சரி. வேற்றுமை பிரில்லியன் சரி. ஆனா அந்த ஒற்றுமையில மட்டும் ஒரு சின்னூறு சேஞ்ச். மகள் அநியாயம். எனக்கு மனசு வலிக்குதே அந்த மார்க்ஸ் போறது நினைச்சா. சரி. ரைட். இதுக்கு சரி ஆமா சொல்லுமா. சரி ஒற்றுமை வேற்றுமை ஒக்கல 10 எழுதணுமா 5 5 ஓ 10 கட்டாயம் எழுதணுமே. சரி சார். சரி நீங்க எழுதிக்கிறேன். சரி. அதுல நீ அந்த எழுதாம கேட்டதான் பயம் பாவம். எழுதிட்டு கேட்கிறது. சரிம்மா கட்டாயம் எழுதணுமே. நல்லா. கலைகள் பல வளர்ச்சி அடைந்தன. ஆஹ் அந்த ஒரு வேர்டு ஐநப்பிலே ஆயிக்குது. ஆனா விட ஓகே. நான் இதுக்கும் உங்களுக்கு 10க்கு 9 தாரேன். அந்த ஒன்றை சேவ் பண்ணியிருந்தா சரி. ரைட். அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட முறையை கட்டம் கட்டமாக எடுத்து காட்டுக. 3 கட்டமும் வந்துட்டா சரி. அல்லாஹ் ஜிப்ரீல் அலை ஊடாக வஹி மூல நபி அவர்கள் வழங்கப்பட்ட அல்லாஹ்வின் பேஜ். மிஸ்னா ஓ சார். நீங்க உங்கள என்ன பிள்ளைன்னு சொன்னேன் உங்களோட பேப்பர்ல வஹீன்ற கேள்வியில வகி இறங்கின கொஞ்சம் அறிமுகம். அறிமுகத்தை பெஸ்ட்டுக்கே சொல்லிடணும். நான் இந்த பாருங்க நீங்க எழுதினது அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட முறையில சாரி எங்க அந்த கேள்வி எழுதித்தானே இருந்தீங்க நீங்க. அது எத்தனாவது கேள்வி அது? ஃபர்ஸ்ட் ஹதீஸ் ஒரு சட்ட மூலாதாரம். அந்த கேள்வி மிஸ்னாலி இருந்தாங்களே அப்படி ஒரு கேள்வி நான் கவனிச்சேனே. வஹி அடுத்து தொகுக்கப்பட்ட முறை
இந்த ஆகிக்குது. அவனுக்கு 2 மார்க்ஸ் அறிமுகம் விட 1.5 தான் நான் கொடுத்தேன். ஏன்னா வஹி என்ற சொல் என்ற அல் வஹா என்ற அவுஹா என்ற சொல்ல இருந்துதான் தோன்றியது. இவ்வாறு வஹி அறிவான மிக முக்கியம் என்ற ஒரு சும்மா ஒரு அறிமுகம் தான். அதல்ல அறிமுகம் தான் ரிஃப்த் அளிக்கிறாங்க. நபி அவர் அல்லாஹுவால் ஜிப்ரீல் அலை ஊடாக வஹி மூலம் நபி அவர்கள் வழங்கப்பட்ட அல்லாஹ்வின் பேச்சு அல் குர்ஆன் ஆகும். அல்லாஹா வந்திக்குது. எனவே அல் குர்ஆன் நபிசல் அவர்கள் அபூபக்கர் உஸ்மான் அலி காலம் என 3 கட்டங்கள் தொகுக்கப்பட்டன. அவற்றை நோக்குவோம். இதுக்கு ரெண்டு தாரு. ஆனா அதுக்கு மிஸ்னாக்கு நான் கொடுத்த மார்க்ஸ் 1.5 தான். ஏன்னா அந்த ரிஃப்தாலின மாதிரி எழுதப்படலை. அது எழுதி இருந்தா 2 கிடைக்கிறீங்க. ஆனா ரிஃப்தாக்கு 2 கொடுக்கல. ரைட். நபி அவங்களோட காலம் அருளப்பட்டன. அதனால் ஓகே. அபூபக்கருடைய காலம் 2ஆம் கட்டம். 3வது தொகுக்க பிரதி முசஃப் அபூபக்கர் அலி. இங்க உஸ்மான் ரெட்ட காலம் ஒன்று போட்டிக்குதா. பின்னர் ஜெயித் இப்னு சாபினியாவை தொகுக்க பிரதி முசா உஸ்மான் ரெட்ட காலம் தான் இருக்குது 3வது கட்டம். ரைட். ஓகே. சரி, 3 கட்டம் எழுதிக்கிறாங்க. இதுல இனி நான் எப்படி கூற பிடிச்சிட 10க்கு 9. ஓகே. அடுத்தது முத்தசில அஸ்வரியா சிந்த கல்வி அமைச்சர் பேப்பர்ல 2க்கு இடையிலான வேறுபாடு. 2லயும் 5 வேறுபாடு சொல்லணும். ரைட். பாப்பமே. சரி, இன்னும் சுருக்கமா எழுதிக்கிறாங்க. இஸ்லாமின் தோற்றம் பெற்ற சிந்தனை பிரிவுகளில் ஒன்றை மூத்தசிலாக்கள் ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றவர்களே அஷரியாக்கள் ஆகும். இவ்விரு பிரிவுகளுக்கும் இடையில் பல வேறுபாடு காணப்படுகின்றன. ஒரு புத்திசாலி புல் என்ன தெரியுமா? இப்ப அந்த பாருங்க, அந்த புல்ல இஸ்லாத்தில் தோற்றம் பெற்ற பகுத்தறிவாத சிந்தனை பிரிவுகள் ஒன்றே மூத்தசிலாக்கள் என்று ஐநா நல்ல வேலை ஒரு டொட்டோண்டு வச்சிட்டாங்க. அப்ப அடுத்து வரப்போறது ஒரு இன்ஃபர்மேஷன் அல்ல, அது வேற புது இன்ஃபர்மேஷனா இருக்க போகுது. இப்போ எனக்கு அதை வாசிட்டு போகக்குள்ள எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆஹா, தோற்றம் பெற்ற பிரிவுகளிலே ஒன்றே மூதசிலாக்கள் மற்றொன்றே அஷரியாக்கள்னு சொல்ல போறாங்களோ என்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வாசிட்டு போல வந்துச்சு. ஆனா அந்த பிள்ளைங்க செஞ்சுக்கிறாங்க ஒன்றே மூதசிலாக்கள் ஃபுல் ஸ்டாப் கொண்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை அடிப்படையாக உனக்கு இன்ஃபர்மேஷன் அறிமுகத்திலே கொடுத்துட்டாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாத் அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்ற ஒரு பிரிவே அஷரியாக்கள் ஆகும் என்று சொல்லி. அப்ப அது வழிகட்ட சிந்தனை பிரிவு அல்ல. அஹ்லு சுன்னான்னு சொல்லிட்டாங்க தானே. அப்ப அவங்க இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க, இது வழிகட்ட சிந்தனை பிரிவு அல்ல, இது அஹ்லு சுன்னாவை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த 2 பிரிவுக்கு வேறுபாடு 2க்கு 2 தரேன். ஏன்னா அது புத்திசாலி புள்ள அந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க. சரியா அழகா நுணுக்கமா அந்த அறிமுகத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா சில பிள்ளைகள் நினைஞ்சிருவாங்க, இது 2மே வழிகட்ட சிந்தனை பிரிவுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் பல காணப்படுகின்றன. அதில் 2 தான் மூத்தசிலாக்கள் அஷரியாக்கள் ஆகும். இவை இடையில வேறுபாடு ஆராய்வு. அப்படித்தானே கொடுக்குற இன்ட்ரடக்ஷன். ஆனா இந்த புள்ள அப்படி இல்லையே, அழகா கொடுத்துட்டாங்களே அறிமுகத்திலே. மாஷா அல்லாஹ். அதாவது மூத்தசிலாக்கள்னா இவங்க தான். ஆனா அஹ்லு சுன்னா அடிப்படையாக கொண்டவங்க தான் அஷரியாக்கள். அழகா வேறுபட்டு இன்ட்ரடக்ஷன் வாசிக்கும் போதே விளங்குது இந்த அஷரியாக்கள் நம்மட பிரிவு என்று சொல்லி குற்று. இதுக்கு 2 போடலாம். எப்படி குறைக்கிறேன்? ரைட். மூதசிலாக்கள் அஷரியாக்கள் ராஜ் சிபத் ஒன்று. ஓகே. இந்த நான் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் போட சொன்ன சுட்டி. இந்த மாதிரி பாக்ஸ் போடுறது பிரச்சனை இல்லை, கேஸ் இல்லை. ஆனா விளக்கம் எழுதும் போது ஒரு என்ன செய்யணும்? பந்தி அமைப்பு சொல்லணும். அப்ப எப்படி? இப்ப வேறுபாடு கேட்டா பாக்ஸ் அடிச்சு எழுதணும்னு சொன்னேன். ஓ, பாக்ஸ் எழுதுறது 4 மார்க்ஸுக்கு ஓகே. 10 மார்க்ஸுக்கு அப்படியே பாக்ஸ் போட்டு எழுத போறீங்க? 4 மார்க்ஸுக்கு பாக்ஸ் தான், அதில் மாட்டுக்கிறது இல்லை. 10க்கு ஒன்றொண்டா குறிப்பிட்டு விளக்கணும். ஒன்றொண்டா குறிப்பிட்டு விளக்குறது தான் நல்ல மூத்தசிலாக்கள் என்று சொல்லிட்டு இது அப்படியே நீங்க என்ன செய்யணும்? ஒரு லைனுக்கு எடுக்கணும். இந்த அஸ்வரியாக்கள் அங்கால லைன் அப்படி விளக்கமா எழுதினாலும் நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னா, இப்ப பாருங்க, இப்ப இந்த பாயிண்ட் மட்டும் போதுமா 10 மார்க்ஸ்? தாட் சிபத் ஒன்று, தாட் சிபாத் வேறு. இந்த ஒரு லைன் பாருங்க, இது ஒரு 4 மார்க்ஸ் தான் இப்படி எழுதுது ஒரே ஒரு லைன்ல. தாட் சிபத் ஒன்று, தாட் சிபாத் வேறு. அப்ப அவங்களோட பந்தி அமைப்பு கொஞ்சம் குயிக்கா 5 லைன்லயே முடிஞ்சிடும். அப்ப அப்படி எழுத இல்லாது. ஏன்னா அந்த பாக்ஸ் கேள்வியில எழுதுறது சுருக்கம் தான். அது அடைய பாக்ஸ் போடுவதே சுருக்கமா எழுதுறது தான். அப்ப அந்த சுருக்கம் 4 மார்க்ஸுக்கு சரி. 10 சரி மார்க்ஸுக்கு பாக்ஸ் சரி ம் சரி. இப்ப அந்த 10 மார்க்ஸுக்கு பாக்ஸ் போட்டு நாங்க இன்னும் விளக்கம் எழுதணுமா? பாக்ஸ் போட தேவையில்லைன்னு தான் நான் சொல்றேன். ஆனா நீங்க அந்த பாக்ஸ் போடணும்னு தியரியில இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் சொல்லுக்கும் நீங்க கீழுக்கு நல்லா விளக்கப்படுத்திட்டே போய்த்திருந்தா சரி. ஏன்னு சொன்னா நான் பாக்ஸ் போட்டு எழுதி பாக்குறேன் சார். பாக்ஸ் போட்டு இது நீங்க சுருக்கம் சொன்ன சுட்டி கொஞ்சம் சுருக்கமா ஒரு வரி எழுதினேன். இல்லாட்டி கொஞ்சம் கூட 4-5 வரி மாதிரி எடுக்குது. ஓகே மகள், 4 மார்க்ஸுக்கு நீங்க பாக்ஸ் போடுங்க. 10 மார்க்ஸுக்கு பாக்ஸ் தேவையில்லை. சரியாம்மா? நல்லா எழுதுற புள்ள தானே.
அப்ப என்னத்துக்கு இப்ப பொக்ஸ்ட் அடையாளமே இருந்தா சுருக்கம் தான். பொக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா அடையாள சார், சுருக்கம். ம். சரி அந்த ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்து அப்ப முஸ்தசிலாக்கு மஷரியாக்கு மீது வேறுபாடுண்டு ஒரு பந்திர விலகி காட்டணும். எழுதி காட்டணும். ஆ இப்ப நீங்க பொக்ஸ் சரி சார். போடணும்னு தியரில் இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் உங்களை தடுக்கல. ஆனா அந்த பொக்ஸை நீங்க போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நீங்க விலகப்படுத்த அப்படியே பின்னுக்கு போயிட்டுட்டே இருக்குமே. இப்போ ஒரு பக்கத்துல நீங்க முடிக்கிற மாதிரி தான் நிக்குது இது. 10 மார்க்ஸ் இருந்தா இந்த பாக்ஸ் போட்டா ஒரு பக்கத்துலயே முடிஞ்சிரும். அப்படி முடிச்சே இல்லை. அது 10 மார்க்ஸுக்கு 1.5 பக்கம் வரணுமே. அப்ப ஓ அதனாலதான் சொல்றேன். சார். அதனாலதான் சொல்றேன் அந்த பாக்ஸ்ட அடையாளமே சுருக்கமா எழுதுறதுதான். சோ நாங்க சுருக்கமாக எழுத தெரியல. 4 மார்க்ஸுக்கு இதுதான் விதிவிலக்கு. 4 மார்க்ஸ் புக்ஸ் தான் போடணும். ஆனா 10 மார்க்ஸ் புக்ஸ் தேவையில்லையே. நாங்க மூத்தசிலாக்களை பத்தி சொல்லணும். வேறுபாடு தானே கேட்கிறாங்க. மூத்தசிலாக்கள்னு போட்டு தாத் சிஃபத் ஒன்று ஆஹ் மூத்தசிலாக்கள் வேறுபாடு நீங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்ஸ் போட தேவையில்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாத் சிஃபத் பற்றியது என்று ஒரு பாயிண்ட்ஸ் நீங்க போடுறீங்கன்னு வைங்களே, அந்த பாயிண்ட்ஸ்ல சொல்லணும் தாத் சிஃபத். மூத்தசிலாக்களை பொறுத்தவரை தாத் சிஃபத்தும் ஒன்றாகும். அதே போல அஷ்ஷரியாக்களை பொறுத்தவரை இவர்கள் தாத் சிஃபத் என்றை வேறு 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 என்றே குறிப்பிடுகிறார்கள். ஒரு பாயிண்ட் சரியா? சரியா? சரி சார். ஒன்றுலயே சரி. அதுக்கப்புறம் அடுத்தது அதை எதை பத்தி சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கோமே, அல் குர்ஆன் பற்றியது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸை போட்டாச்சு. அதுக்குரிய விளக்கமாக முத்தசிலாக்களை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் படைக்கப்பட்டு என்றது கூற அல்ஷரியாக்கள் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்றே விளக்கம் கொடுக்கிறார்கள். ரைட், ரெண்டாவது பாயிண்ட் சரி. இப்படி ஒரு 8 பாயிண்ட்ஸை அப்படியே சொன்னா சரி. இப்படி போட்டா கஷ்டம். இப்ப பாருங்க, இங்க தாட்சிபத் ஒன்று நெல், தாட்சிபத் வேறு நெல். இந்த ஒரு பாயிண்ட்ஸை நான் இப்ப எழுதினேன்னு சொன்னா ஒரு 3 லைனுக்கு நான் எழுதுவேன். ரைட், அதுக்கு தலைப்பொண்டு போட்டு அந்த தலைப்புக்கு கீழுக்கு நான் விளக்கம், நீங்க இந்த ஒரு லைன்ல எழுதினத்தை நான் தலைப்பும் போட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்து 4 வரியா மாத்துவேன். நான் இப்ப இதை கட்டுற ஃபார்மேட் அதுதான். ஆனா ஒரு பாயிண்ட்ஸ் தான் அது. ஒரு பாயிண்ட்ஸ் தான் நான் 4 வரைக்கும். எப்படி தாத் சிபத் பற்றியது, இந்த பாருங்க இந்த லைன், இந்த தாத் சிபத்தை நீங்க எழுதிக்கிற ஒரு லைன் நான் இப்படிதான் எழுதுவேன். முதலாவது லைன்ல போடுவேன் தாத் சிபத் பற்றியது ஒரு பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸுக்குரிய விளக்கமாக முத்தசிலாக்களை பொறுத்தவரை தாத் சிபத் ஒன்று என கூற அஷரியாக்கள் தாத் சிபத் வேறு என்றே குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்று அதை நான் விரிவா விளக்கி எழுதுவேன். அப்ப அது எனக்கு சரி, அதுக்கு மார்க்ஸ் குறைச்சில்ல அவங்களுக்கு. ஆனா இப்படி போட மார்க்ஸ் குறைப்பாங்க. ஏன்னா அது கட்டுரை கேள்வி. கட்டுரை கேள்விக்கு இப்படி எழுதல, அது சுருக்கமா 10க்கு 10 அடிக்கிற புள்ள இந்த மாதிரி எழுதி மார்க்ஸை குறைச்ச வேணாம். ஏன்னா ஒரு மார்க்ஸும் இப்ப டேலண்ட் இல்லாத புள்ள இப்படி எழுதுற வேற விஷயம். ஆனா எழுத தெரிஞ்ச புள்ள இப்படி எழுதக்கூடாது. ஏன்னா மார்க்ஸ் எப்படி சரி எடுக்கணும் ஏன்னா புள்ள. ரைட். யாரு நம்மட ரிஃப்தா? ஓகே தானே? சரி சார், நான் வீட்டை படிக்கிறேன், நான் எழுதி பாக்குறேன். இது வரைக்கும் யாரும் திருத்தி இல்லை எக்ஸாம் பேப்பர். நான் சரி சரி. இப்பயும் எழுதி பாக்குறேன் இப்படி. ரைட், ஓகே. இப்ப விளங்கிட்டு தானே? ஓ புரிஞ்சுட்டீங்க சரி, தானே? நீ மாத்தி எழுதிக்கிறேன். ஓகே, எனக்கு என்ன செய்யணும்னா நீங்க இந்த கேள்வி எழுமனா எனக்கு கொஞ்சம் திருப்பி எழுதி அனுப்புங்க. நான் சொன்ன ஃபார்மேட்ல 8 பாயிண்ட் சரியா? சரி சார், எழுதி கொஞ்சம் அனுப்புறேன். நாம அதை திருத்திட்டே எக்ஸாமுக்கு போவோமேனா? ஓ சார். சரி, கரெக்டாக அனுப்புங்களேன். நான் திருத்தி அனுப்புறேன் இன்ஷால்லா. சரி, சரி சார். ஓகே. ரைட். இது ஓகே, பிரச்சனை இல்லை. இவங்க வேறுபாடு உண்டு 2 3 4 5 6 7 8 9 10 எழுதி எழுதி நிரப்பி வச்சுக்கிறாங்க. ஸோ பிரில்லியன்ட். ஆனா அதுல இருக்கிற பிழைகளை சொல்லிட்டு அதை திருத்தினா சரி. ரைட், ரிஃப்ட் அவங்களோட மார்க்ஸை கூட்டுங்க. 4 4 3 4 4 8 8 3 11 11 4 11 4 எத்தனை? 15. 15. 16க்கு 15 எடுத்துக்கிறீங்க. ரைட். இங்கால 20 மார்க்ஸை பார்ப்போமே. சாரி, 10 மார்க்ஸ். ஏன்னா 9 9 18 18 9 27 27 9 27 9 எத்தனை? 27 9 எத்தனை? 36. 36. ரைட். 15 36 கூட்டுங்க. 30 10 40 46 51. மிஸ்டோட மார்க்ஸ். மிஸ்டா உங்களோட 51 தானே? ஓ சார். அந்த இன்னொரு மார்க்ஸ் வந்துட்டு போட்டிக்கு. இதை சரியா பார்த்தா 100க்கு 51 அல்ல, 100க்கு 91 மார்க்ஸ் தான் இது.
பாருங்க. அப்ப மிஸ்னாலின மாதிரி எழுதினாலும் இதே மார்க்ஸ் தான், ரிஃப்தா எழுதுற மெத்தட்ல எழுதினாலும் இதே மார்க்ஸ் தான். அதான் சொல்றேன், 30 மார்க்ஸ் எழுதினாலும் 90, அதாவது 30 பக்கம் எழுதின பிள்ளைக்கும் 91 தான், 15 எழுதின புள்ள 12 எழுதின பிள்ளைக்கும் 91 தான். இப்படித்தான் நிறைய கேட்டகரி வரும். ஆனா இதுல நான் யார் நம்மளோட ரிஃப்தா இடத்துல நான் 2 பிழைகளை அவதானிச்சேன். ஒன்று, அவங்க அந்த குறிப்பிடுகிறதுக்கு சுருக்கமாக எழுதினாங்க. இன்னொன்று, அது சரி, அது நான் தான் சென்னைக்கு சுருக்கமாக அதை சுட்டி அந்த இடத்துல சரி. ஆனா அதே போல விளக்கம் எழுதும் போது அதை விளக்கமா மாத்தணும்ன்றது அந்த 2 பிழை தான். இப்ப மிஸ் நடத்துல சில இடங்கள்ல அறிமுகம், அவங்க முடிவுரையே தேவையில்லையே. இப்ப பாருங்க, மிஸ்னா வந்து முடிவுரைகளும் எழுதி வச்சிருந்தாங்க. அப்படி எழுதியும் அவங்களுக்கு 91 தான். இப்ப ரிஃப்தா இடத்துல எந்த ஒன்றுலையுமே முடிவுரை இருக்குல்ல, ஆனாலும் அவங்களுக்கு ரிஃப்தாக்கு போனா அதே மார்க்ஸ் தான் வருது. அதனால நான் முடிவுரை எழுத வேணாம் என்று பிஸ்னாக்கு சொல்லவும் இல்லை, ரிஃப்தாக்கு முடிவுரை எழுதுங்க என்று சொல்லவும் இல்லை. இது எளிமையா சொல்லணும்னா, ஒரு முறை நபி அவங்க என்ன சஹாபாக்கள் காலத்துல வந்து ஒரு அதாவது தொழுகைக்கான நேரம் வருகிறது. பார்த்தா சுத்தி மட்டும் பாக்குறாங்க, தண்ணி இல்ல. அப்ப தண்ணி இல்ல, அப்ப என்ன தயமும் செய்யணும். அப்ப 2 பேரும் தயமும் செஞ்சுட்டு தொழுகுறாங்க. கொஞ்சம் தூரம் போகக்குள்ள தண்ணி கிடைக்குது. தண்ணி கிடைச்ச உடனே அந்த 2 சஹாபில ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா, தண்ணியால திரும்பவும் உழு செஞ்சுட்டு தொழுகிறாரு. மத்தவர் உழு செய்யல, ஏற்கனவே தயமம் செஞ்சு தொழுதுதான். அப்ப எதுக்கு 2ஆம் முறை தொழுதாண்டு அவர் தொழல. அப்ப அவர் ஒருத்தர் 2 முறை தொழுதவர், இன்னொருத்தர் 1 முறை தொழுதவர். அப்ப இந்த செய்தி நபி அவங்களுக்கு வந்த உடனே நபி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருக்கு என்ன செய்றாங்கன்னா, திரும்பி தொழாம வந்தாரு. ஒரு தடவை தயமம் செஞ்சு அவர்கிட்ட சொன்னாரு, நீங்க சுன்னாவின் படி நடந்து கொண்டீங்க சரின்னு. திரும்பி தொழுதாரு. அவர்கிட்ட பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு 2 கூலி ஈக்குதுன்னு சொல்லி 2 பேரையும் நபி அவங்க வரவேற்றாங்க. அது மாதிரிதான் நீ மிஸ்னடையா இருந்தாலும் சரி, ரிஃப்தடையா இருந்தாலும் ரெண்டும் ஓகே, ரைட்? மிஸ்னா வந்து முடிவுரையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. மிஸ்னாக்கு டைம் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா ரிஃப்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதி ஒரு மாதிரியா 91. மிஸ்னா வந்து 30 பக்கம் எழுதி 91 மார்க்ஸ், ரிஃப்தா வந்து ஒரு 15 பக்கம் எழுதி 91 மார்க்ஸ். அப்ப நான் என்ன சொல்ல வாரது, மிஸ்னா முடிவுரையோ இதோ எழுத வேணாம்னு நான் சொல்ல வரல, ரிஃப்தா வந்து முடிவுரை எழுதுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் இதை சொல்ல வாரது, உங்களோட பிழையை நீங்க திருத்துங்க, ரிஃப்தோட பிழையை நீங்க திருத்துங்க. மிஸ்னோட பிழை சில இடங்கள்ல அறிமுகம் கொஞ்சம் இது. அடுத்தது அவங்க லாஸ்ட் கேள்வியில ஒரு சின்ன சொதப்பல் ஒன்று நடந்திருந்துச்சு. அந்த ஒரு பிழை தான் மட்டும்தான். இப்ப ரிஃப்தோட பிழை வந்து அந்த என்ன குறிப்பிடுகிறா குறிப்பிடியோ மட்டும் விளக்கம் கொடுக்காத ஒரு பிழை. அடுத்தது அவங்க அந்த புக்ஸ் ஃபார்மேட்ல மட்டும் எழுதி அந்த ஒரு பிழை. அந்த 2ஐயும் திருத்தினா சரி. ஓகே தானே 2 பேரும், மிஸ்டா அண்ட் ரிஃப்தா? ஓ சார். சரி சார். ரைட். அப்ப 2 லாஸ்ட் கூலி சொல்லுங்கம்மா. நீங்க இப்ப உதாரணம் ஒன்று சொன்னீங்க தானே, ஓ, அதாவது ஃபர்ஸ்ட் 2வது தரம் தொழாதவருக்கு வந்து ஒரு கூலி வழங்கினுச்சு தானே. ஒரு கூலின்னு நமக்கு சொல்லல. அப்ப அப்ப உதாரணத்துக்கு அப்ப அத இது பாக்கல அப்படித்தானே. இப்ப ஃபர்ஸ்ட் தொழுதாளுக்கு வந்து இந்த ஒரு தடவை தொழுதாளுக்கு ஒரு ஹோலியும், 2வது தடவை தொழுதாளுக்கு வந்து 2 ஹோலியும் வழங்க அப்படின்னு சொல்லி. ஓ, அப்ப நான் கொஞ்சம் விரிச்சு எழுதிருக்கேன். அப்ப எனக்கு ஒரு 2 கூலி தானே வருவீங்க. 2 கோடி தான் வரணும் என்ன? சரி சரி பாப்போம் இன்ஷால்லா. மிஸ் தான் கேக்குறாங்க, சரி எனக்கு 2 கோடி தாங்க. சரி ஓகேம்மா. என்னடா சட்டம் ஒண்ணு தானே. இப்ப ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்குது, தயமம் செஞ்சுட்டு தொழணும். ஒரு முறை தொழுதா சரி, இந்த 2 முறை தொழணும்னு சொல்லப்படலையே. ஒரு முறை தொழுதா போதும் என்று தானே சொல்லப்பட்டிருக்குது. அசல் தொழுகை மாதிரி ஒரு முறை தொழுதா போதும். அப்ப அவர் ஆர்வக்குள்ளாறுலே தான் பயந்துடும் 2 முறை தொழுகிறாரு. ஓகே. அப்ப எப்படியுமே அவருக்கு ஒரு முறை தொழுவதுக்கு நன்மை கொடுத்தே ஆகணும், நன்மை கிடைச்சும். அப்ப 2ஆம் முறை தொழுவதற்கான நன்மை அது அல்லாட நாட்டம். ஸோ இப்ப அது மாதிரிதான் நீனையும் ஒரு அறிமுகம் ஈக்கணும், 8 பாயிண்ட்ஸ் ஈக்கணும், அது பேசிக். அது இருந்தா மார்க்ஸ் ஒரு புள்ளி, ஒரு மார்க்ஸ், அடுத்த ஒரு ஒரு நன்மை, ஒரு கூலி. இப்ப எக்ஸ்ட்ரா எழுதின இடத்துக்கு 2 கூலி கொடுக்கணுமா இல்லையானது அது எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தான் முடிவெடுக்கும், நமக்கு முடிவெடுக்க இயலாது. ஆனா பேசிக்கானதை கொடுத்து தானே ஆகணும். இப்ப 4 மார்க்ஸ் ஒரு கேட்டகரி வந்து ஈக்குது தானே. இப்ப அங்க வந்து நபி அவங்க 2 கூலின்னு ஆக்கினாங்க, அது ஓகே, அது நபி அவங்களோட சட்டம். இப்ப இங்க வந்து 4 மார்க்ஸ் கேள்விய நமக்கு விரிச்சளிக்கிறாங்க. 4 மார்க்ஸ் கேள்விக்கு 5 ஒரு மார்க்ஸ் கொடுக்க இயலாது. ஏன்னா சட்டம் 4 மார்க்ஸ் தான். அப்ப 4 தான். அப்ப 5 4க்குரிய மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அந்த பிள்ளைங்க மட்டும் விரிச்சல் தான் கொடுக்கலாம். ஏன்னா வரையறுத்துட்டாங்க எக்ஸாம் டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் மிஸ்னாட கேட்ட கேள்வி அதான் விளக்கம். சரியா மிஸ்னா? ஓகேம்மா. அதுக்காக விளக்க எழுதினத்தை நான் நீங்க சுருக்குங்கன்னு சொல்லல, உங்களோட மாஸ்டர் கிளாஸ் எக்ஸ்பிளைன். மிஸ்னோட பேப்பர் தானே, அது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அடிக்கிற புள்ளைகள் எழுதுற மாதிரி இருந்துச்சு, ரைட்? ரிஃப்தோட பேப்பர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போன மாதிரி இருந்துச்சு. நான் அதான் சொல்லிட்டேன், 2 பேரும் எழுதினா சரி. அதுக்காக மிஸ்னோட பார்த்து ரிஃப்தா எழுததோ, ரிஃப்தோட பார்த்து மிஸ்னா தான்
மிஸ்டர் ஓகே அவங்க போறவே ஓகே. நீங்க அந்த பிழையை மட்டும் தெரிஞ்சு நீங்க அப்படியே எழுதுங்க. இந்த நான் ஒன்றும் சொல்ல போறல, ரிஃப்தாம் அதே மாதிரி எழுதுங்க. உங்களோட பிழையை மட்டும் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏன்னா எந்த இடத்துல எப்படி மாறும்னு தெரியாது. அதனால உங்களோட வே நான் பிள்ளைன்னு நான் சொல்ல வரல. ரெண்டு பேரோட விலையும் அந்த தனி வே, பெட்டர் டோன்ட் கமிங் வே, என் வழி தனி வழின்ற மாதிரி நீங்களோட தனி வேலையே போங்க. ரைட், அடுத்து அக்ஷிஃபா. அக்ஷிஃபா, வேர் ஆர் யூ? சார் இருக்கேன். ஐ ஃப்ரம் ஒலிவில். எஸ். Okay, okay. Near that Southeastern, Southeastern University. எஸ் சார். Okay, okay. சரி. Right. தப்சீர், தஹ்வீல் ஆகியவற்றை தொடர்படுத்து 4 மார்க்ஸ் கேள்வி போன முறை வந்ததுல. மொழி ரீதியாக லிசானுல் அரப், அல் காமூஸ் ஓகே. மேலும் அல் குரானின் சொற்களை மொழியும் விதம், 8 விடயங்கள் அவை ஓகே. தப்சீர், தஹ்வீல் ஒரே கருத்தில் என இமாம் தபர் ரஹ்மத்துல்லாஹ் கூறுறாங்க. ரைட். விளக்கம் தலைக்கு மேலுக்கு குறைச்சா கேஸ் ஆயிரும் மார்க்ஸ். ரைட், 4க்கு 4. அத போலி ஹதீஸை தோற்றம் ஈஸியான கேள்வி ஒன்று சாய்ஸ் பண்ணிட்டாங்க பயமுட பேப்பர்ல. போலி ஹதீஸ்க்கு தோற்றமிக்கிற காரணிகள் 4 விளக்க. போலி ஹதீஸ் என்பது அறிமுகம் எல்லாம் தேவையில்ல எழுதிக்கிறாங்க. ரைட். அரசியல் ரீதியான காரணி, அதுக்குரிய விளக்கம் வந்தாச்சு. விளம்பரத்துக்கு இட்டு கட்டியமை 2, மொழி 3, அடுத்து 4 அல்லாஹ்வை அருளும் போது பிரதே பாரசீக மொழி. நான் நினைக்கிறேன் இது அதுக்குரிய விளக்கமா இருக்கும். அதற்கு அரபு மொழி பேசியவர்கள் இட்டு கட்டியமை, உபதேசங்களும் தனது கட்டியமை. ஓகே, இதுவும் சரி. 4 பாயிண்ட்ஸ் வந்திருக்குது. அதுக்குரிய விளக்கமும் வந்திருக்குது. சரி, ஓகே. ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது முதல் பேப்பர் 2ல இருக்கக்கூடியது. அல் குர்ஆன் ஒரே தடவையில் முழுமையாக அருளப்பட்டமைக்கான காரணிகள் 4 குறிப்பிடுக. குறிப்பிட்டா குறிப்பிட்டு மட்டும் வச்சுட்டாங்களோ. அல் குர்ஆன் முழுமையாக அருளப்பட்டமைக்கான காரணிகள் பலவற்றை கூறலாம். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு அறிமுகத்தை கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா ரைட். அல்லாஹ்வின் திட்டமிடல், அதுக்குரிய விளக்கம். நபி அவர்களின் உள்ளத்தை எதிரிகள் செல்வ அச்சச்சோ அச்சச்சோ. அக்ஷிஃபா, நீங்களே உங்களோட பிள்ளைய சொல்லிடுங்க, நான் சொல்ல முதல். சார் விளக்கம் எழுதல. எழுதல. இல்ல குறிப்பிடுங்கன்னு சொல்லையா. அப்ப இதை மட்டும் எழுதினேன். கடைசி லாஸ்ட்ல நீங்க சொல்ல என்ன அந்த கடைசிக்கு மட்டும் எழுதினேன் பாயிண்ட்ஸ். நான் ஸ்டார்ட்லயே சொல்லிட்டேன், நீங்க விளக்கம் கொடுங்க சொல்லி. ரைட், ஓகே. இது விளக்கம் நீக்கணுமா? விளக்கம் இல்லாம குறிப்பிடுகன்னு வந்தாலுமே நீங்க விளக்கம் எழுதணும். அதுதான் மெத்தட். 4க்கு 3. ரைட். கருத்து வேறுபாடும் போது பின்பற்ற வேண்டிய ஒழுக்க விதிகள் 4 குறிப்பிடு. இந்த இதுக்கு விளக்கம் தான் எழுதிக்கிறீங்க. இதுக்கு பாருங்க பாயிண்ட்ஸ் தான், ஆனா அந்த பாயிண்ட்ஸ் விளக்க பாயிண்ட்ஸ் மாதிரி வந்து இது. ஸோ சரி, 4 பாயிண்ட்ஸ் சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பாயிண்ட்ஸை விளக்கமா இருந்தாலும் சரி. சரி, இந்த வந்து இது எப்படி விளக்கமா வந்துட்டா சரி, அந்த பாயிண்ட்ஸை பார்க்கும்போது அது விளக்கமா இருக்கணும். இதுக்கு சார் என்ன மார்க்ஸ், இது ஓகே. ஆனா இதுக்கு எப்படி தார, இது வந்து விரிச்சு தனித்தனியா வலிக்கிறீங்களே, இதுக்கு தரையில்லாது. அதான் கேஸ் பிரச்சனை. ஓகே, 10 மார்க்ஸுக்கு பார்ப்போம் 5வது கேள்வியில. ஆனா அந்த பேப்பர் அழகா எழுதிக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை தான் நல்லா எழுதிக்கிறது. பேப்பர் திருத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆசை என்ன வருது. நான் அழகா 2024 மார்க்ஸ் 4 கேள்வி, 10 மார்க்ஸ் 4 கேள்வி. 4 மார்க்ஸ்ல அழகா ஓர்டர் இருக்கு. ஏன்னா பெஸ்ட்டுக்கு 2025 பேப்பர், 2 ஃபைனல் பேப்பர் உண்டு, ஃபைனல் பேப்பர் 2, திரும்ப கல்வி அமைச்சர் பேப்பர், அழகா ஓர்டருக்கு வருது. ரைட். பிற சமூகத்துடனான முஸ்லீம்களின் நல்லுறவு பற்றி இஸ்லாத்தின் போதனைகள் 10 விடயங்களை விவரிக்குக. 2025 பேப்பர்ல அறிமுகம். இஸ்லாமிய வரலாற்றில் கொஞ்சம் எழுத்து அக்ஷிவா எழுத்து கொஞ்சம் சார். சைனா எழுத்து ஆகுது. கொஞ்சம் அத கொரியா எழுத்து இல்லாம, சைனா எழுத்துகள் இல்லாம இலங்கை எழுத்தா மாத்திரணும். சரிதானே? சரி சார். ரைட். ஏன்னா நான் சைனா மொழியெல்லாம் நான் படிச்சல, கொரியா மொழியும் படிச்சல. அது கொஞ்சம் சரியான 8 எழுத்து தான் கிடக்கு. சரி, கீழே கொண்டிருக்கும் கீழே கொண்டிருக்கும் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் பேத்திரம். ஸோ அதனால நான் இலங்கையில தமிழ் தான் படிச்சிருக்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றை சமய சமூக நல்லிணக்கத்துக்கு உயர்ந்த நிலையில் பேணப்பட்டு வருவதை காண முடியுமாக உள்ளது. பிற சமூகத்தவர்கள் தமக்கு அருகில் வாழ்வது முஸ்லீம்கள் அங்கீகாரம் வழங்கியதுடன் சகல விடயங்களையும் சமூக உறவுகளை பேணி வந்தமே. அதுக்காக பின்னொரு உதாரணங்களை நோக்கலாம். ஓகே, சரி. ஓகே, அன்பளிப்புகள் பெற்றமை, அன்பளிப்பு வழங்கியமை, தாயிஃப் ஹிஜ்ரத், அன்பளிப்பு சரி. அடுத்தது கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கை, நஜ்ரான் ஒப்பந்தம், அபிசினா ஹிஜ்ரத், தூதுக்குழுக்களை மதித்தமை, மனிதாபிமான உதவிகள், ஹுதைபியா உடன்படிக்கை. குட். சரி, அவ்வளவுதானே என்ன விஷயம் வந்தீங்க தானே. நபி அவனோட முன்மாதிரிகள் எல்லாம் வந்துதான் நீங்குது. சரி,
அடுத்த கேள்வி ஷியாக்களின் உபவிரியான நுசைரிகள் பாதினிகளா? அப்ப ரெண்டையும் விளங்கப்படுத்தி குணம் தருவா இந்த மாதிரி கேள்விகள்லாம் விளக்கம் எதிர்பார்ப்பாங்க. இஸ்லாமிய மரபில் அலி அலி அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவது இது எங்கேயோ இந்த பாயிண்ட்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆக்சுவலா ஏன்னா பிள்ளை உங்களுக்கு தோணுதா எனக்கு என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது பாயிண்ட்ஸ் ஏதோ ஒரு எம்சிக்யூல பார்த்த மாதிரி நல்ல மாஷா அல்லாஹ். அது பயண பேப்பர் தான் தேனா ரைட் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவது அவர்களுக்கு நபியர்கள் பின் ஆட்சி உரிமை வழங்க வேண்டும் என்று சென்றவர்கள் என கூற முன்னே கலீஃபாக்கள் மீதும் அவர்களது தப்பபிப்பிராயங்களை பிரித்தும் பிரிவினரே ஷியாக்கள் ஆவர். ஆனா அந்த ஷியாக்களோட இதுலயே சொல்லிடணும் இந்த வகையில அந்த பிரிவினரான ரெண்டு பேரை தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருந்தா சரி. ஆனா ஷியாக்களை மட்டும் தான் சொல்லிக்குது என்ன ஓகே ரைட். உள்ளடக்கம் நுசைரிகள் சம்பந்தமா 5 முகமது பின் இஸ்மாயில். அடுத்தது அலவியர்கள் ஷியாக்கள் மிக மோசமான பெரிய அலிர் அலி அவர்கள் மீது தெய்வீக அந்தஸ்து உண்டு. அலிர் அலியை கொலை செய்த இப்னு முல்ஜிமைன் அந்த வரது பாயிண்ட்ஸ் குட். பாதினிகள் இஸ்லாமிய இலட்சிய பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவர். இஸ்மாயில் இலட்சிய பணிக்காக இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்கள். பகல் முழுவதும் நோன்பு தொழுகையை இரு நேரமாக்கினர். மக்காவுக்கு சென்று இதான் மெயின் பாயிண்ட். நீங்க ஒன்னாவதுல நுசைரிகள் எழுதிக்கிறீங்க. 5வது பாயிண்ட் அதுதான் அந்த நுசைரிகளே மெயின் பாயிண்ட். பாதினிகள் எழுதிக்கிறது 10வது தான் மெயின் பாயிண்ட். மக்காவுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான யாத்திரை துடைத்த ரைட். அடுத்த நுசைரிகள் ஒரு பாயிண்ட். தாத்தாரியர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்குழுக்கு வாரத்துக்கு ஹெல்ப் பண்ணது கூட அவங்க தான் நுசைரிகள். அந்த பாயிண்ட் அவங்க சொல்லியிருந்தா நல்ல. எனவே நுசைரிகள் மற்றும் பாதினி ஷியாக்களை இருப்பினர். மேலும் பாதினிகள் தமது கொள்கைகளை சாராத ஏனைய முஸ்லிம்களையும் கொலை செய்யும் தன்மை கொண்ட மிக மோசமான பிரிவினராக பாருங்க. ஐனையே முடிவுரையில எழுத தேவையில்ல. ஆனா முடிவுரை எழுதி நாம மாட்டிக்கிற நுசைரிகள் மற்றும் பாதினிய ஷியாக்கள் பிரிவினர் ஆவர். எனவே பாதினிகள் மட்டும் தானே முடிவுரை கொடுத்துருக்கேன். ஷியாக்களையும் கொடுக்கலாமே நுசைரிகளையும் கொடுக்கலாமே அவன் கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்காக மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதினத்துக்கு மார்க்ஸ் இல்ல. ஆனா பிரச்சனை இல்ல. சரி இதுவும் ஓகே. ஓகே இதுக்கும் 9 மார்க்ஸ் தரலாம். ரைட் ஓகே. அடுத்தது குடும்ப உருவாக்குதல் ஆண் பெண் இருவரது கடமை உரிமைகள் தெளிவுபடுது. அறிமுகம் குடும்பம் என்ற சமூக நிறுவனம் ஆணும் பெண்ணும் தவிர்க்க முடியாத பங்காளர்கள் ஆவர். இருவரின் அடிப்படையில் அனைவரும் மூலமே குடும்ப உருவாகும். குடும்பத்தை ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி என்ற சமூக பாத்திரங்கள் இருப்பவர்கள். எனவே இவர்களது சில கடமைகளும் உண்டு. உள்ளடக்கம் ஓகே. இந்த 10 மார்க்ஸுக்கு சுருக்கமா எழுது நம்மளோட ரிஃப்தட அதே கோப்பி தான். ரிஃப்தட அதே கோப்பி தான் கட்டுரை ஃபார்மேட்ல எழுதிக்கிறாங்க. சாரி புக்ஸ் ஃபார்மேட் எழுதிக்கிறாங்க. அதான் சுருக்கமா எழுத சொன்னது சொல்லி சரி. விளக்கம் எழுதும் போது இப்படி எழுதி சரி வராது. மகர் கொடுக்கணும் வாழுமிடம் நீதியான சொல் அன்பாக நம்பிக்கை ஓகே. கட்டுப்படுத்துதல் அமைதி வெளியா செல்லாவது கணவனை கண்ணியப்படுத்தல் விசுவாசம் நடத்தல் விரும்பா வீட்டுக்கு செல்லக்கூடாது கற்பை பேணி வாழ வேண்டும் ஓகே. எனவே இருப்பாளதும் மறுமை அவர்கள் பொறுப்புகள் ஓகே நல்ல. ஆனா எனக்கு ஒரு விளக்கம் தேவை. அக்ஷிஃபா என்ன ஐடியா இப்படி எழுதுற ஐடியாவா? இல்ல நான் பந்தியத்தான் எழுதுறேன். நீங்க எழுத ஷார்ட் எழுத சொல்லையும் பாயிண்ட்ஸ்ல எழுது. அப்ப சரி. நான் எழுத சொன்னது சுட்டி அப்படி எழுதினா சரி. ஆனா நீங்க ஃபியூச்சர்ல அப்படி எழுதக்கூடாது. ரைட் ஓகே. அழகியல் பற்றி இஸ்லாத்தின் நோக்கங்கள் மஸ்ஜிது கட்டடக்கலையின் பிரதான கூறுகள் நான் நினைவழைக்கிறேன். அழகியலை பத்தி சொல்லிட்டு தான் மஸ்ஜிது கட்டடக்கலைகளை சொல்லணும். அதான் கேள்வி. இஸ்லாம் அழகியலையும் தூய்மையையும் விரும்பும் மார்க்கமாகும். இஸ்லாம் அழகுக்கும் தூய்மைக்கும் வழங்கிய முக்கியத்துவத்தை வேறு எந்த மார்க்கமும் வழங்கவில்லை. குட். அல்லாஹ் எல்லாவற்றையும் அழகாகவே படைத்துள்ளான். மேலும் அவன் அழகானவன் அழகையை விரும்புகிறான். அந்த வகையில் மஸ்ஜித் கட்டக்கலையான பிரதான குறையை கொண்டு அடையவர்கள் அவற்றை கலந்துரையாடல் ஓகே நல்லம் 2 மார்க்ஸ். அதுக்கு மினாரா மெம்பர் குப்பா மிஹ்ராப் ஹவுல் மாடவில் எனக்கு என்னமோ இதுல ஒன்று விடுபட்ட மாதிரி முசல்லா விடுபட்டிக்குது. எட்டாலும் சொல்லணுமே மஸ்ஜித் கட்டடக்கலை கூறுன்னு சொல்லி முசல்லா சொல்லப்படல. அத 7வதா சொல்லலாம். முசல்லா மட்டுமா விடுபட்டிக்குது. முசல்லா ஏன்னா இது பிள்ளைகள் 10 மார்க்ஸ் கேள்வி தானே. அப்ப கேட்பாங்க. மினாரா ஓகே மேல மிம்பர் ஓகே கொத்துபா செய்யற இடம் குப்பா வெங்காய மாடவில்
மிஹ்ராப் ஹவுல் இல்ல மாடவேலி இருக்குது. மிஹ்ராப் தொழுகை திசை காட்டுற இடம், ஹவுல் இந்த துளு செய்கிற இடம், மாடவில் எழுதிக்குது, முசல்லா ரைட். எழுதினா சரி, அந்த முசல்லா விடுபட்டுட்டு அதை மட்டும் எழுதினா சரி. ஆனா இன்னும் அந்த அழகியலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லா. ஆனா அவங்க அழகியலை விளங்கப்படுத்துறதுக்கு சார்பாகத்தான் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அழகானவன், அழகே விரும்புகிறான் ஒரு வேர்டு ஐன வந்துட்டு தானே. அதுதான் ஹதீஸ் சொன்னா சரி. ஏன்னா அவங்களோட கேள்வியே அழகியலையும் விளக்கணும், கட்டடங்களையும் விளக்கணும். ஆனா அழகியலை விளக்கினது போதாதீங்க. நபி அவங்களோட ஒரு கூற்றுக்களை சொல்லிக்கலாம் அழகியல் சம்பந்தமாக. ஒருத்தன் வாரான் இப்படி முடியெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு இந்த பைத்தியகாரன் மாதிரி. அப்புறம் தான் அந்த டைம்ல தான் நபி அவங்க சொல்றாங்க முடிகள் அழகா வெட்டிட்டு வாங்க, அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான்னு சொல்லி. அந்த டைம்ல தான் அது அந்த அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் வருது. ஸோ அந்த அதுகளை வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க கேட்டுட்டாங்க, தலைப்பே அழகியலையும் விளங்கப்படுத்தணும். அழகியல் பற்றிய இஸ்லாத்தின் நோக்கு என்றது ஒரு பக்கம். அதுக்கு பிறகுதான் மசி கட்ட கடையிட கூறுகள், அதுவும் நான்கு தானே விளக்க சொல்லி. சரி சரி, நான்கினை விளக்கு என்று தானே சந்திக்கிறாங்க. அப்ப இன முசல்லா தேவையில்ல, 4 எழுதியிருந்தா சரி, அதுக்குரிய மார்க்ஸ் வரும். ஆனா இன அந்த அவங்க 4 விளக்குன்னு சொன்னதே மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் தானே. அப்ப 4 கூறு 4 விளக்கணும். அப்ப மீதி 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க அழகியலே கொடுக்கணும் விளக்கம். அப்ப ஐன போதாது. அப்ப அந்த அழகியலை நீங்க ஐன விளங்கப்படுத்தி ஆகணும். ஐன கொஞ்சம் சுருக்கமாகிட்டு, ஸோ அழகியலை விளங்கப்படுத்தினா மார்க்ஸை முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அதுக்கு 7.5. அதுக்கான காரணம் 2 மார்க்ஸ் குறைஞ்சது காரணம் அழகியலை விளங்கப்படுத்தல. அதை விளங்கப்படுத்தினா சரி ரைட். அக்ஷுவோட மார்க்ஸ் பார்ப்போம். 4, 8, அடுத்தது 8 3 11, 11 4, 11 4, ஃபைனான்ஸ் 15, 16க்கு 15 நினைக்கிறேன். 16க்கு 15. ஓ, மிஸ்னா மட்டும்தான் 16 எடுத்து ரிஃப்தாவும் ஒரு இடத்துல பிழை விட்டாங்க. ஆறு நம்மட மிஸ்டாக் மட்டும் தான் 20க்கும் 20 ரைட். 10 மார்க்ஸ்ல பாப்போம் எப்படி வருதுண்டு. ஓகே, 9 9 9 18 18 9 27 27 7 7 14ண்டா 34 34. அப்ப 40க்கு 34 அரைன்னு வருது. அப்ப ரெண்டையும் கூட்டினா பிளஸ் பண்ணா 30 40 45 4 49 அரைன்னு வரும். அப்படின்னா 100க்கு 89 அரைன்னு வரும். இதுதான் உங்களோட மார்க்ஸ். அக்ஷிஃபா என்ன பிழை விட்டீங்க சொல்லுங்க பாம். குறிப்பிடுகைக்கு விளக்கம் எழுதலாம். வேற வேற இன்னொரு மெயின் பிழை இருக்குது இடத்துல. அழகியல் அத விளக்கல்ல. இந்த கேள்வி இன்னொரு இடத்துல வரும். எப்படின்னா அதாவது இஸ்லாமிய சமூக அமைப்புக்கும் ஜாஹிலிய சமூக அமைப்புக்கும் இடையிலான வேறுபாடுகளை விளக்குக அப்படின்னு. அதாவது அப்படியே கேள்விகள் வந்தாலும் கூட அந்த ரெண்டையும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி தான் சொல்லணும். ஸோ கேள்விகள் பாருங்க, அழகியல் பற்றி இஸ்லாத்தின் நோக்கையும் மசி கட்டங்களையும் பிரதான கூறிய விளக்குன்னா எல்லாருடைய கண்ணும் ஃபோக்கஸ் ஆகுறது கூறுகள் மட்டும்தான். கூறுகள் மட்டும் எழுதி சரி வராது. அவங்க சொல்றாங்க அழகியல் பற்றியத்தையும் சொல்லணும். அப்ப அதைக்கையும் எழுதிட்டு தான் கூறுகளை சொல்லணும். அதனாலதான் பாருங்க கூறுகள் 4 சொல்லிக்கிறாங்க. இல்ல நான் இவ்வளவு நேரம் திருத்திட்டு இருந்தா 8 தேவை. ஆனா அவங்க குறைச்சிக்கிறாங்க. 4 ஏன்னா 10 மார்க்ஸுக்கு 8 எழுதினா அழகியல் எப்படி எழுதுற? அவங்களோட ஒரு கேட்டகரி ஒன்று ஈக்கின்னு தானே இவ்வளவுதான் எழுதணும். அப்ப அந்த அதுள்ளுக்கு 8 எழுதினா அழகியல் விளங்கப்படுது. அப்ப அதனால தலைப்புலயே சொல்லிட்டாங்க 4 எழுதுங்க, மீதி 4க்குரிய விளக்கத்தை நீங்க அழகியல் எழுதி கொடுங்க. அப்ப தான் விளக்கம் தேவைப்படுது. ஸோ கேள்விகளை சரியா பார்த்து கொள்ளணும். பட் பிரச்சனை இல்லை நல்லா. ஸோ அப்ப 4 பேரும் கலக்கிருக்கிறீங்க. அவங்களோட கஷ்டப்படுறதுக்கான கூலி டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாரத்துக்கு தகுதி இருக்குது 4 பேருக்கு மாஷா அல்லான்னு சொல்லி. ஸோ இதுல என் மைண்ட்ல இருக்கிற இந்த 3 பேரோட பேப்பர்ல வந்து மிஸ்னட பெர்ஃபெக்ட் எழுத்து முறை இதெல்லாம் விரிவா மாஷா அல்லாண்டு எந்த ஒரு குறையும் பிடிக்காம போய் என் கெஸிங் சரியா இருந்தா அவங்க அந்த 3 பாடத்தையும் அப்படிதான் படிக்கிறாங்கன்றதுதான் எனக்கு அதுல இருந்து விளங்கிச்சு. இது ஒரு பாடத்தால படிச்சு ஒரு பாடத்தை வச்சு எழுதுற முறை மாறி இது எனக்கு விளங்கல. 3 பாடத்தையும் இதே மெத்தட்ல கொண்டு போறாங்கன்னு எனக்கு விளங்குது. என்ன பேப்பரை எனக்கு திரும்ப பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மிஸ்னாட பேப்பரை பார்க்கும்போது நானும் அப்படி ஒரு பாடத்தை வச்சு 3 பாடத்தையும் நான் எழுதினேன். அது மாதிரி தான் அந்த பேப்பரும் இருந்துச்சு. நல்லா
சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆன்சர் ஸ்கீமா இந்த பேப்பர்லேயே இன்னைக்கு பார்த்ததுலேயே பெஸ்ட்டான ஒரு ஆன்சர் இருந்துச்சு. And அடுத்தது ரிஃப்தாடு. ரிஃப்தா வந்து எப்படின்னா நேரான வழி எல்லாரும் போக ரிஃப்தா ஷார்ட் கட்டோட தேடி போயிருந்தாங்க. பட் அவங்களும் ஒரு மாதிரியா கடைசி டைம்ல ஃபுட்போட்டில் தொங்கி ஒரு மாதிரியா வந்து சேர்ந்துட்டாங்க மிஸ் நட இடத்துக்கே. ஆனா அவங்க கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஆனா ஒரு இடத்துல பிழை விட்டு இருந்தாங்க. இப்ப மிஸ் நடப்பில வந்து ஒரு அறிமுகத்தை கொஞ்சம் ஒரு இடத்துல இதாகி இருந்துச்சு. இப்ப ரிஃப்ட் நடப்பிலையே நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரிஃப்தா வந்து குறிப்பிடுகிறது வெறுமனே குறிப்பிட்டு மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அடுத்தது ரிஃப்தா வந்து எப்படி விளக்கம் எழுத இடத்துல பாக்ஸ் போட்டோம். அந்த ரெண்டு தான் நான் ரிஃப்தால கவனிச்ச பிழைகள். அதே மாதிரி நாங்க அக்ஷீஃப் இடத்துல நாங்க பார்த்தோம்னா அக்ஷிஃபாம் ரிஃப்தாம் ஒரே கேட்டகரி. என்ன விளக்கம் குறிப்பிடுங்கன்னா குறிப்பிட்டு மட்டும் வச்சு அதுக்குரிய விளக்கத்தை சொல்லல. அதே மாதிரி அந்த அழகியல் பத்தி விளக்கப்படுத்தல தான் அக்ஷி பாடத்துல இருக்கக்கூடிய பிழை. ஆனாலுமே நீங்க அந்த பிழைகளை இப்ப சரி தெரிஞ்சு கொண்டீங்களே. எனக்கிட்ட பாருங்க, இப்போ பேப்பர் திருத்தினா தான் பிள்ளைகளுக்கு உங்களோட பிழைகள் விளங்குது. ஏன்னா நம்ம இந்த யூடியூப் லைவ் பாக்குறவங்களும் இதே மாதிரி நீங்க எந்தெந்த டைம்ல இருக்கிறீங்கன்னு தெரியாது. எக்ஸாமுக்கு முதல்ல இந்த வீடியோ பார்த்த பிள்ளை, யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்த பிள்ளைகள் தப்பிச்சு கொள்வீங்க. யூடியூப்ல பார்க்காதவங்க கேஸ் பாரம்ன்ற மாதிரி தான் நீக்கும். ஸோ கட்டாயம் இப்படியான முறைகளை பயன்படுத்தி எழுதுங்க. எனவே 3 பேர் பேப்பரும் பிரில்லியன்ட், நல்ல ஒரு ஆன்சர் பிரில்லியண்டா நீங்க எழுதிருந்தீங்க. ஸோ நாங்க இப்ப இந்த கரெக்ஷனை நாங்க இப்போ எண்ட் பண்றோம். எனவே இன்ஷால்லா 7:30க்கு அவங்களோட ஃபைனல் பேப்பர் 3 ஃபைனல் எதிர்பார்க்க வினாக்களுடைய இறுதி ஃபைனல் பேப்பர் 7:30க்கு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதோட எம்சிக்யூ ஆன்சர் எல்லாமே குறிச்சிட்டே வர சொல்லியிருந்தேன். எனவே கட்டாயம் குறிச்சிட்டு வாங்க. 7:30க்கு ஃபைனல் பேப்பர்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.